Please turn your Bibles with me to 1 Chronicles chapter 4 and verse 10. ஒன்று நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துக்கு நேராக உங்கள் வேதங்களை தயவு செய்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldest bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். This is a verse that is very familiar to most of us. இங்கே இருக்கிற நமக்கு இந்த வார்த்தை அதிகமாக பரிச்சயப்பட்ட ஒரு வார்த்தை. Some of us know it by heart. சிலர் இதை மனப்பாடமாகவே நீங்கள் சொல்லுவீர்கள். Some of us confess it very often in our prayers. நம்முடைய ஜெபத்திலே பலர் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடுவர்களாக இருக்கிறீர்கள். Some of us have heard many sermons preached from this verse. இன்னும் சொல்ல போனால் இதில் இருந்து எத்தனையோ பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். But this verse never ceases to be a blessing every time we meditate on it. ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் தொடர்ந்து இந்த வார்த்தையை எடுத்து நாம் தியானிக்கிற பொழுது அதற்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. I'm going to only focus on one particular part of this word. இந்த வார்த்தையிலிருந்து இந்த வசனத்திலிருந்து ஒரே ஒரு குறிக்கப்பட்ட வார்த்தையை மாத்திரம் நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். And that is, enlarge my coast. என்னுடைய எல்லையை நீர் விரிவாக்கும் பெரிதாக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். Jabez prayed, "Lord, bless me and enlarge my coast." இந்த யாபேஸ் ஜெபம் பண்ணின பொழுது ஆண்டவராகிய தேவனே என்னுடைய எல்லையை நீர் பெரிதாக்கும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். Enlargement is a desire shared by the entire human race. இந்த மனித வர்க்கம் முழுவதுமே எல்லா காரியங்களிலும் தாங்கள் பெரிதாக வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். Right from people who are very young to the people who are very old, enlargement is always in people's agenda, in people's mind. மிக இளமையான வயதுடையவராலும் சரி, அதிக முதிர் வயது உடையவராக இருந்தாலும் சரி, அவர்கள் ரெண்டு சாராருமே நாம் பெருக வேண்டும், விரிவடைய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். Nobody wants to stay the same. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்க வேண்டும் என்று யாரும் விரும்புவதில்லை. See, children as they grow up and they begin to understand the world around them, இந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கிற உலகத்தை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிற பொழுது they start focusing on specific careers in the future. அவர்கள் எதிர்காலத்திலே தாங்கள் என்ன ஆக வேண்டும், தங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணத்துக்குள்ளே வருகிறார்கள். So they start planning and saying, after school I want to enter into a good college. அதற்கு பின்பு என்னுடைய பள்ளியுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு நான் கல்லூரி வாழ்க்கைக்கு போக வேண்டும், அந்த நல்ல கல்லூரியில் நான் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். While they are still in college, they are thinking about a good job. அவர்கள் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிற நாட்களிலேயே நல்ல ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். After they land in a job, still they want more positions. அவர்கள் ஒரு வேலையில போய் சேர்ந்தவிட அந்த வேலையிலே உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். There was a time when people used to settle in one job and wait for increments or promotions. ஒரு காலம் இருந்தது, அவர்களுக்கு ஒருவருக்கு கிடைக்கிற வேலையில இருந்து அந்த வேலையில அவருக்கு தரக்கூடிய அந்த படியினுடைய உயர்வுகளுக்காக காத்திருப்பார்கள். But these days people are not waiting for them. இன்னைக்கு அப்படி காத்திருக்கிறவர்கள் இல்ல. If not this company, go to the next company. இந்த கம்பெனில தரலனா அடுத்த கம்பெனியை பார்த்துட்டு போறதுக்கு ஆட்கள் தயாராக I want an enlargement in my income. என்னுடைய வருமானத்திலே ஒரு பெருக்கம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். So everybody is expecting enlargement. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதாக
கொள்ளுகிற அனுபவம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். See, when you build a house, நீங்கள் ஒரு வீட்டை கட்டுகிற பொழுது, even after the house is completed, வீடு எல்லாமே கட்டி முடிந்திருந்தாலுமே கூட, sometimes I've seen iron rods sticking out of the house. அங்க பாத்தீங்கன்னா சில வீடுகள்ல அந்த இரும்பு மேல இரும்பு கம்பிங்க எல்லாம் நீட்டிட்டு இருக்கும். Both on top and some on the sides. ஒன்னு பார்த்தா மேலேயும் நீட்டிட்டு இருக்கும், அங்க பக்கத்துலயும் நீட்டிட்டு இருக்கும். Why? ஏன்? Brother, if God willing, I want to extend the house. அப்படி கேட்டாங்கன்னா சகோதரனே, கர்த்தருக்கு சித்தமானா இந்த வீட்டை இன்னும் மேல கட்டுறதுக்கு, விரிவா கட்டுறதுக்கு ஒரு கிருபை கிடைத்தா நான் கட்டிடுவேனே. I have place. எனக்கு இடம் இருக்கு. If God willing, I will break this wall and I want to extend the room. கர்த்தருக்கு சித்தமானா எனக்கு காசு கிடைக்குமானா இதை உடைச்சு நான் அப்படியே இந்த வீட்டை பெருசா மேலேயும் பக்கத்துலயும் கட்டிடுவேனே. Some of these people who have these plans are already struggling to pay the loans for the present house. இந்த எண்ணத்தை வச்சிருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்னா, இப்ப கட்டின வீட்டுக்குள்ள கடனை கட்டிட்டே இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. They can't even finish the present loan, but they still have plans for extension. இப்ப கட்டின வீட்டுக்கு வாங்கின கடனே அவங்க கட்டி முடிக்காத இந்த நேரத்திலேயே அவங்க வீடை இன்னும் விரிவாக கட்ட வேண்டும் என்ற எண்ணமுள்ளவர்களா இருக்கிறார்கள். Why is this? ஏன் இந்த எண்ணங்கள் வருகிறது? I believe this is how the human spirit is made. நம்முடைய ஆவி, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி அப்படிப்பட்ட எண்ணமுள்ள ஆவிதான் அவனுக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது. See, you look at the blessing that God gave Adam. இந்த ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை கவனித்து பாருங்கள். The Lord said, the blessed him likewise. He said, you will multiply, you will replenish the earth, be fruitful, replenish the earth, multiply and have dominion. ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்த பொழுது, நீ பலுகி பெருகி பூமியை ஆண்டுகொள், அதை நிரப்பு என்றெல்லாம் அவனை ஆசீர்வதித்தார். So it's a blessing of increase, a blessing of constant proliferation. இதை பார்க்கிற பொழுது ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து முன்னேறுகிற ஆசீர்வாதம், விரிவாகிற ஆசீர்வாதம், பெருக்கத்துக்குரிய ஆசீர்வாதமாய் தான் இருக்கிறது. And here Jabez also prayed. He said, Lord, that you will bless me and enlarge my coast. And the Bible says the Lord granted him his request. இங்கே வேதத்திலே நாம் படித்த இந்த வேத பகுதியை யாவேசும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை தான் செய்கிறான். ஆண்டவரே, தயவு செய்து என்னுடைய எல்லை பெரிதாக்கும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஆனால் இந்த வசனத்தின் முடிவிலே தேவனாகிய கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அதை அவனுக்கு அருளி செய்தார் என்றும் படிக்கிறோம். You see, you must understand one truth in the beginning. ஒரே ஒரு உண்மையை நீங்கள் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும். That is, அது, though we all desire enlargement, நீங்களும் நானும் விரிவாக்கத்தை விரும்பினாலும், enlargement comes from the Lord. இந்த எல்லையை விரிவாக்குவது தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. Hallelujah. Hallelujah. That is why Jabez prayed. அதனாலே தான் இந்த யாபேசு தேவனை நோக்கி ஜெபித்தான். He did not say, அவன் இப்படி சொல்லவில்லை, I will enlarge myself based on my strength and experience and money and wisdom. அவன் எனக்குள்ள பலத்தை கொண்டு, எனக்குள்ள அறிவை கொண்டு, எனக்குள்ள இருக்கிற செல்வத்தை கொண்டு நான் என்னுடைய எல்லைகளை விஸ்தரித்துக் கொள்ளுவேன் என்று அவன் சொல்லவில்லை. He said, Lord, bless me and enlarge my coast. அவன் சொல்லுகிற வேளையிலே, தேவனே, நீர் என்னை ஆசீர்வதித்து நீர் என்னுடைய எல்லையை பெரிதாக்கும் என்று அவன் ஜெபித்தான். Hallelujah. Hallelujah. Jacob initially did not have this wisdom. யாக்கோபுக்கு ஆரம்பத்தில் இந்த அனுபவம் அவனுக்கு இருக்கவில்லை. He thought his enlargement, the key for enlargement was with his elder brother. இந்த யாக்கோபு என்ன நினைச்சான், என்னுடைய எல்லை விரிவாகணும்னா அதுக்கு எங்க அண்ணன்ட்ட இருந்து காரியத்தை எடுத்துட்டா நான் பெரிதாயிருவேன். And then he thought the key for enlargement is from his father. ரெண்டாவது அவன் நினைச்சான், தன்னுடைய தகப்பனிடத்தில் இருந்ததை எடுத்துக்கொள்வேன், ஆனால் என்னுடைய எல்லை விரிவாகி விடும் என்று நினைக்கிறான். Then he went on to think that his father-in-law has the key for enlargement. அதற்கு பின்பாக இந்த யாக்கோபு தன்னுடைய மாமனாருடைய காரியங்களை தான் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய எல்லை விரிவாகி விடும் என்று நினைக்கிறான். So having amassed everything with his own purpose and his effort, அவன் தன்னுடைய விருப்பத்தின்படி, அவன் எடுத்துக்கொண்ட முயற்சியின்படி அவன் காரியங்களை பெரிதாக்கி கொண்டாலும், he realized one night, the Lord has to bless me above all these people. ஒரு இரவிலே அவனுக்கு ஒரு காரியத்தை விளங்கி கொண்டான், இது எல்லாவற்றை காட்டிலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டியது அவசியம். Hallelujah. Hallelujah. That is why he strove with Lord whole night and prayed, Lord, you have to bless me. I will never let you go if you don't bless me. அதனாலே தான் யாக்கோபு முழு இரவும் தேவனோடு போராடி, ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன் என்று அவரை பற்றி கொண்டான். Hallelujah. Hallelujah. True enlargement
comes from God. உண்மையான விரிவாக்கம் என்று சொல்லுவது அது தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. See, when God gives an enlargement, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லையை பெரிதாக்குற பொழுது, it will be just as the word of God said, the blessing of the Lord, it will make us rich and he will add no sorrow to it. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஐஸ்வர்யன் ஆக்குவார், எல்லைகளை பெரிதாக்குவார், அதோடு வேதனைகள் ஒன்றையும் அவர் கூட்ட போகிறதே இல்லை. Above all, when our borders are increased, நம்முடைய எல்லைகள் விரிவாகிற பொழுது, he also makes us a blessing to so many people. அது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக தேவன் அதை செய்கிறார். How many of you believe that God can enlarge my coast? என்னுடைய எல்லையை தேவன் பெரிதாக்க முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. God can enlarge my territory. தேவன் என் எல்லையை பெரிதாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். God will enlarge my territory. தேவன் என்னுடைய எல்லைகளை நிச்சயமாகவே பெரிதாக்குவார். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. See, if God has to enlarge our territory, enlarge our coast, we have to submit to his enlarging hand. தேவனாகிய கர்த்தர் நம்மை விரிவாக்க வேண்டுமானால் அந்த விரிவாக்குற தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் நம்மை ஒப்புவிக்க வேண்டியது அவசியம். It is just like this. அது இப்படிப்பட்ட காரியம். There are students studying under a good teacher. நல்ல ஒரு ஆசிரியருக்கு கீழே மாணவர்கள் படிக்கிறார்கள். But sometimes even students under a good teacher fail. ஆனா கவனித்து பார்த்தா ஒரு நல்ல ஆசிரியருக்கு கீழே படித்த மாணவர்கள்ல சிலர் அவங்க பாஸ் பண்றது இல்ல, அவங்க தோத்து போயிடுறாங்க பரீட்சையில. Why? ஏன்? If you go and ask those teachers, they will tell you. நீங்க போய் அந்த டீச்சரை பார்த்து இது ஏங்க நடந்தது, இந்த நீங்க நல்லா படிப்பிக்கிற டீச்சர் ஆச்சே, ஏன் இவன் ஃபெயில் விட்டான்னு நீங்க கேட்டா, most of them will say, அதிகமானவர்கள் சொல்வார்கள், I tried my best, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தங்க, but he did not cooperate, she did not cooperate. ஆனா இந்த மாணவனோ அந்த மாணவியோ எனக்கு ஒத்துழைப்பு தரவே இல்லை. That is why they failed. அதனால தான் இன்றைக்கு அவங்க பரீட்சையில தோத்து போறாங்க. In the same way, அது போலவே God has the power and the ability and the plan to enlarge us. தேவனாகிய கர்த்தர் நம்மை விரிவாக்குவதற்கான திட்டமும் அதுக்குரிய வல்லமையும் அவரிடத்திலே உண்டு. But only if we will cooperate with God, he can enlarge us. ஆனால் நாம் அவரோடு ஒத்துழைத்தால் மாத்திரமே அவர் அதை செய்வார். Hallelujah. Hallelujah. This morning I am going to speak to you about 4 ways God enlarges our life. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தேவன் விரிவாக்குகிற 4 காரியங்களை குறித்து இன்றைக்கு காலை வேளையிலே உங்களோடு How God brings that enlargement into our life. என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் எப்படி இந்த விரிவாக்கத்தை கொண்டு வருகிறார்? Number 1. முதலாவது Psalm 119 verse 32. சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதத்துடைய 32வது வசனம். I will run in the way of thy commandments when you have enlarged my heart. நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியே ஓடுவேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. The first method that God uses to enlarge our life is by stretching our heart. தேவன் நம்முடைய எல்லையை விரிவாக்குவதற்கு முதலாவது அவர் செய்கிற காரியம் நம்முடைய இருதயத்தை அவர் விரிவாக்குகிறார். Before you can see God's mission accomplished with your eyes, God wants to start with a vision in your heart. ஆண்டவராகிய தேவன் நம்முடைய எல்லையை விரிவாக்குற காரியத்தை நீங்கள் காண்பதற்கு முன்பாக ஆண்டவராகிய தேவன் முதல் உங்களுடைய இருதயத்திலே அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறார். Before we can experience God's enlargement in our hands, he wants us to experience the enlargement in our heart. ஆண்டவருடைய விரிவாக்கத்தை உங்களுடைய கைகளினாலே நீங்கள் தொட்டு உணர்வதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுடைய இருதயத்திலே அந்த அனுபவத்தை நீங்கள் உணரும்படி செய்கிறார். If our heart is not enlarged to receive in faith what God has in store for us, our life also will not be able to be enlarged. ஆண்டவராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லையை பெரிதாக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடு நான் அதை பார்க்காவிட்டால் என் வாழ்க்கைக்குள்ளே தேவன் உண்டாக்குகிற அந்த விரிவு அர்த்தமற்ற விரிவாய் போய்விடும். See, before God could bless Abraham literally by making him the father of nations, ஆண்டவராகிய தேவன் இந்த ஆபிரகாமை எழுத்தின்படியே ஆசீர்வதித்து அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவதற்கு முன்பதாக God said, come out and look at the sky and count the stars if you can,
your generation will be like the stars of heaven. ஆண்டவர் அவனை கூடாரத்தை விட்டு வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்கும்படி செய்து அதில் உள்ள நட்சத்திரங்களை நீ எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததியை இப்படியாய் பெருக பண்ணுவேன் என்று அவனுக்கு சொன்னார். What was he saying? இங்கே ஆண்டவர் அவனுக்கு எதை சொல்ல விரும்பினார்? If you can't believe something, நீ ஒரு காரியத்தை உன்னுடைய இருதயத்திலே விசுவாசியாவிட்டால், if you can't accept something in your heart, உன்னுடைய இருதயத்திலே கர்த்தர் இதை செய்ய வல்லவர் என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டால், you cannot see the accomplishment of that deed. அந்த காரியம் நடந்தால் கூட அதை தேவன் தான் செய்தார் என்று உன்னாலே நம்ப முடியாமல் போய்விடும். Listen to this very carefully. இதை நீங்கள் மிக கவனமாய் கேளுங்கள். If you can't accept the vision, you will not see the accomplishment of the vision. நீங்கள் தேவன் கொடுத்த தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அந்த தரிசனத்துடைய நிறைவேறுதலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறதில்லை. So our heart must be first prepared to be enlarged, to receive in faith what God is trying to do in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய விரும்புகிறாரோ அதை ஏற்றுக்கொள்வதற்கு முதலாவதாக நம்முடைய இருதயம் விரிவடைந்த இருதயமாய் இருக்க வேண்டும். Many times before Jesus could perform a healing miracle, ஆண்டவராகிய இயேசுவுடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கிற பொழுது அவர் எந்த இடத்தெல்லாம் குணமாக்குகிற அந்த வல்லமை உள்ள காரியத்தை செய்தாரோ அதற்கு முன்பதாக he always asked a question. One of these questions, he said, do you want to be whole? அவர் இந்த கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டிருக்கார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? Do you believe that I can heal you? நான் உன்னை சுத்தமாக்க கூடும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? Do you have faith? உனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா? Jesus would say, your faith has made you whole. ஆண்டவர் அவருடைய விசுவாசம் உன்னை குணமாக்கினது. Once Jesus went to the town, his own hometown, Nazareth. ஒரு முறை இயேசு தாம் வளர்ந்த சொந்த ஊராகிய அந்த நசரேத் ஊருக்கு போகிறார். And the Bible says there he could not perform many miracles. வேதம் சொல்கிறது அங்கே அவர் अनेक அற்புதங்களை செய்யவில்லை. Why? ஏன் செய்யல? Because they did not believe that he could do miracles. காரணம் என்ன? அங்கே இருந்த ஜனங்கள் இயேசு அற்புதம் செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. I want all of you to listen to me very carefully. It's a very very important sermon. இன்றைக்கு நான் சொல்லுகிறதான இந்த பிரசங்கம் மிக மிக முக்கியமான பிரசங்கமா இருக்கிறதுனால உங்களுடைய முழு கவனத்தோடு இதை கேளுங்கள். God's power is literally immeasurable. ஆண்டவருடைய வல்லமை என்பது எதனாலும் அளவிட முடியாத ஒரு மகாபெரிய வல்லமை. The only limitation for God's blessing to flow in our lives is based on the amount of faith we have. இந்த தேவனுடைய அந்த வல்லமை நாம் உண்மையாக பார்க்க வேண்டுமானால் எனக்குள்ள எந்த அளவு விசுவாசம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் என்னால பார்க்க முடியும். Just the amount of my heart being enlarged, my hand can also be enlarged. எவ்வளவு தூரம் என்னுடைய இருதயம் அந்த எல்லை இருதயத்தின் எல்லை விரிவாய் இருக்கிறதோ அதே அளவுதான் என்னுடைய கைகளின் எல்லையும் விரிவாய் இருக்கும். I'll tell you one story. நான் ஒரு கதையை உங்களுக்கு சொல்லட்டும். If in the Bible if you read, Jesus was met by a centurion once for the healing of his servant. வேதத்திலே நாம் படிக்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறது நிமித்தமாக சந்திக்கிறான். He says, Lord Jesus, I believe that you can heal my servant. அவன் சொல்லுகிறான், இயேசுவே என்னுடைய வேலைக்காரனை குணமாக்க உம்மாலே கூடும். And therefore please heal my servant. ஆகவே தயவு செய்து என்னுடைய வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறான். And Jesus said, இயேசு சொல்லுகிறார், okay, I will come and heal him. ஆண்டவர் சொன்னார், நான் வந்து அவனை சுகமாக்குவேன். If you read that in Matthew 8, he immediately responded. மத்தேயு 8வது அதிகாரத்திலே நீங்கள் அதை பார்க்க முடியும், படிப்பீர்களானால் he says, Lord, I am not worthy that you should come under my roof. அதற்கு அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. He says, I am a centurion with 100 soldiers under me. அவன் சொன்னது என்ன? நான் ஒரு போர் சேவகன், எனக்கு நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறேன், எனக்கு கீழே வேலை செய்கிற 100 பேர் உண்டு. He says, if I tell one person to go, he goes. If I say one person to come, he comes. ஒரு போர் சேவகனை போட்டு போ என்றால் போகிறான், வா என்று சொன்னால் அவன் வருகிறான். He says, just like that, if you can say one word, my servant will be healed right from here. அதே போல நீர் ஒரு வார்த்தை சொல்வீரானால், நீர் இங்கிருந்தே அந்த வார்த்தையை சொல்வீரானால் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான். Jesus said, okay, according to your faith let it be done, go. ஆண்டவர் சொன்ன உடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஆண்டவர் அவனை சுகமாக்கி. This man goes home and then finds in the very same hour the servant is healed.
அந்த இடத்துக்கு அவன் வீட்டுக்கு போய் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த நேரத்திலே சொன்னாரோ அந்த நேரத்திலேயே அந்த வேலைக்காரன் குணமாகி இருந்ததை அவன் கண்டுபிடித்தான். But there is another story in Luke chapter 19. ஆனால் லூக்கா 19வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். There is a man by the name of Zacchaeus who is sitting on a sycamore tree. இந்த சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆண்டவரை பார்க்கும்படி ஒரு மரத்தின் மேலே ஏறி இருக்கிறான். And as he is watching Jesus pass by, Jesus stops, looks at him and says, Zacchaeus, come down swiftly, for today I want to stay in your house. ஆண்டவராகிய இயேசு அவன் மரம் மேலே ஏறி இருக்கிறதை பார்த்த உடனே, நீ சகேயுவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். The truth of the matter is, this man is not worthy to receive Jesus Christ in his house because he was an unjust publican. உண்மையை பார்க்க போனா இந்த ஆயக்காரன் ஆண்டவராகிய இயேசுவை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் இல்லாத ஒரு மனிதன். காரணம் அவன் ஆயக்காரனாய் இருந்ததனாலே. Now, but the Bible says, வேதம் சொல்லுகிறது, Zacchaeus came down and received Jesus gladly into his house. வேதம் சொல்றது, மரத்திலிருந்து அவன் இறங்கி வந்து மன சந்தோஷத்தோட கூட இயேசுவை அவனுடைய வீட்டுக்குள்ளே அவன் வரவழைக்கிறான். In the entrance he says, Lord, if I have taken anything wrongly, I will repay it 4 times. கடைசியாக அவன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே, யாராவது ஒருவனிடத்திலிருந்து நான் பணத்தை தவறுதலாக பெற்றிருப்பேன், ஆனால் நான் 4 மடங்கு அதை திருப்பி கொடுக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். Jesus said, today this man has become the son of Abraham. அந்த ஆண்டவர் அங்கேதான் சொன்னார், இன்றைக்கு இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் மாறி போனான். Do you see these 2 people? இந்த 2 பேரை நீங்கள் கவனித்து பாருங்கள். Number 1, முதலாவது centurion. முதலாவது இந்த நூற்றுக்கு அதிபதி. Centurion says, I am not worthy, Lord, don't come into my house. அவன் என்ன சொல்றான்? நான் பாத்திரம் இல்ல ஆண்டவரே, தயவு செய்து எங்க வீட்டுக்கு நீங்க வராதீங்க. Give me a miracle from a distance. நீங்க தூரத்துல இருந்து என் வீட்டுக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க. But on the other hand, Zacchaeus says, இன்னொரு பக்கத்துல சகேயுவை பார்க்கிறோம். I know I am not worthy. நான் நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரம் இல்லை என்று எனக்கு தெரியும் But I believe that you can make me worthy. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை பாத்திரவானாய் மாற்ற உம்மாலே கூடும். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிவுல இவன் சுகம் மாத்திரம் இல்லைங்க, ஆபிரகாமின் குமாரனாய் மாறிட்டான். ஆமென். Jesus responded to him just as he believed. அவன் எதை விசுவாசித்தானோ அப்படியே தேவனாகிய இயேசு அவனை மாற்றினார். Even though centurion got a miracle, இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு ஒரு அற்புதம் நடந்தது உண்மைதான். he lost a great opportunity to host Jesus in his own house. ஆனால் அதே வேளையிலே அவர் இயேசுவை தன்னுடைய வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு போக அவனுக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய சந்தர்ப்பத்தை அவன் தவறவிட்டான். Why? ஏன்? Because that was your faith. காரணம் அவனுடைய விசுவாசத்துடைய அளவு அந்த அளவு தான் இருந்தது. One person says I am not worthy. ஒருத்தன் சொல்றான் நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்றான். Other person says I know I am not worthy, but God will make me worthy. அடுத்தவரை பார்க்கும்போது நான் பாத்திரம் இல்லை தான், ஆனா என்னை பாத்திரவானாய் மாற்ற உம்மாலே கூடும் என்று அவன் சொல்றான். Hallelujah. Hallelujah. According to your faith it will happen. உன்னுடைய விசுவாசத்தின் படியே உனக்காக கடவுள். Just as much you can stretch your faith, உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் விரிக்கிறீர்களோ, God can do so big miracles. அதற்கு மேலாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். See, there is a great man of God who said, the only thing that stifles the hand of the omnipotent is our unbelief. ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொல்கிறார், தேவனுடைய கையினாலே தேவன் செய்ய வேண்டிய கிரியையை செய்ய விடாமல் தடுப்பது நம்முடைய அவிசுவாசம் என்று. Hallelujah. How many of you believe that God can do all things? Amen. கர்த்தரால எல்லாரும் செய்ய முடியும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். We all repeat these verses very nice. நமக்கு எல்லாருக்கும் இந்த வசனங்கள் எல்லாம் பாடம் தான். But when it comes to personal application of faith, we don't take God to do everything for us. ஆனால் நம்முடைய சொந்த வாழ்க்கைக்குள்ளே இந்த வேத வசனங்களை அபியாசப்படுத்துவது என்று வரும் பொழுது தேவனால எல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கறத கேள்வியாவே கேட்கிறோம். In fact, sometimes we approach God just like we approach our earthly father or mother. நம்முடைய உலகத்துல இருக்கக்கூடிய பூமியில இருக்கிற நம்முடைய தாயையும் தகப்பனையும் எப்படி போய் காரியங்களை கேட்கிறோமோ அப்படித்தான் சில வேளை நம்ம போய் ஆண்டவரிடத்துல கேட்கிறோம். See, as children, sometimes we go to our parents wondering if they can really give us that thing at that time. பாருங்க, அப்பாட்டையும் அம்மாட்ட போய் ஒரு காரியத்தை கேட்க போகும்போது நமக்குள்ள சந்தேகம் வருது, இவங்களுக்கு தர்ற அளவுக்கு முடியுமா முடியாதா, இந்த சந்தேகத்தோட கேட்கிறோம். And therefore we say, if you can, you buy and give.
அப்பா முடிஞ்சா எனக்கு அதை கொஞ்சம் வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேக்குறோம். If not this month, next month you give me. சரிப்பா இந்த மாசம் முடியலன்னா அடுத்த மாசமாவது வாங்கி கொடுப்பீங்களாப்பா? I don't want to trouble you. உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. But if you can, you give me. உங்களால முடிஞ்சா எனக்கு வாங்கி கொடுங்கப்பா. Sometimes we use the same principle with God. சில வேளையில இதே அடிப்படையில தான் நம்ம தேவனிடத்திலும் வர்றோம். Lord, you know, I don't want to trouble you. ஆண்டவரே உம்மை கஷ்டப்படுத்த நான் விரும்பல. I have a big need, Lord. இப்போ எனக்கு ஒரு பெரிய தேவை இருக்கு ஆண்டவரே. But if it doesn't bother you, give me please. ஆண்டவரே உமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னா அதை எனக்கு கொடுத்துருங்க. If it is not possible this month, next month you give me. ஆண்டவரே ஒருவேளை இந்த மாசம் உங்களுக்கு பொறுத்த இல்லைன்னா அடுத்த மாசம் பார்த்து கொடுத்துருங்க. Lord, whenever you are able, you give me, Lord. ஆண்டவரே எப்போ உங்களுக்கு முடியுமோ அப்போ கொடுங்க ஆண்டவரே. This is the bad idea we deal with God. இதுதான் நம்ம தேவனோடு போகும் பொழுது சரியில்லாத முறையில நம்ம தேவனை அணுகுறோம். Our faith is restricted based on our weakness. பாருங்க நம்முடைய பலவீனத்தை சார்ந்து நம்முடைய விசுவாசம் இருக்கிறது. The Bible says, you ask in faith, I will give you. விசுவாசத்தோடு கேட்டா அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான் வேதம் கற்பிக்கிற சத்தியம். If you read Psalms 2, சங்கீதம் 2 படிப்பீர்களானால் it says, ask of me the nations and I will give you as an inheritance and the ends of the earth as your possession. தேசத்தை கூட நம்மிடத்தில் கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். Ask the nations, I will give you. அவர் சொன்னார், நீ ஜாதிகளை என்னிடத்தில் கேளும், அப்பொழுது நான் அதை உங்களுக்கு தருவேன். You ask the people, I will give it to you. நீ மக்களை கேட்டா, ஜனங்களை கேட்டால் அதை உங்களுக்கு தருவேன். Our God has nothing, you know, he cannot give. நமக்கு தர முடியாதபடி தேவனிடத்தில் இல்லை, ஒன்றும் இல்லாமல் இல்லை. அவர் எல்லாவற்றையும் தர வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க நம்மட்ட தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு நிறைய இருக்குன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் ஏதாவது நம்மகிட்ட கொடுத்து அவருக்கு காலி ஆயிருமா? நம்ம அப்பா அம்மாட்ட காலி ஆகும்ல. இந்த மாதம் இதை கேட்டோம், திருப்பி கேட்டால் ஏதாவது வம்பு வரப்போகுது, சண்டை வரும், இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, இல்லைப்பா இந்த மாதம் காலி ஆயிடுச்சு கஜானா, அடுத்த மாதம் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். அவருக்கு வானமும் அவருடையது, வெள்ளி அவருடையது, எல்லா நிறைவும் அவருடையது தான். அல்லேலூயா. Every time the barns are always full. அவருடைய களஞ்சியங்கள் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற களஞ்சியங்கள் தான். At all times he can satisfy you. எல்லா வேளைகளிலும் நம்மை திருப்திப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவன். How big a need he can provide you. அவர் எவ்வளவு பெரிய தேவையாய் இருந்தாலும் அதை சந்திக்கத்தக்க தேவன். When we approach God, we should not approach God like a servant. நாம் தேவனிடத்திலே போகிற பொழுது ஒரு வேலைக்காரனை போல நாம் தேவனிடத்தில் போக வேண்டியதில்லை. Lord, if you can give me some bits and pieces and leftovers, I'll be happy. ஆண்டவரே மீதியா இருக்கிற எதையாவது பாத்துக்கிட்டு போட்டீங்கன்னா நான் சந்தோஷமா போயிடுவேன். அப்படி அல்ல. Sometimes the auto wallahs, you know, they say, sir, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சார். You know, that's how sometimes we go to God, you know. நீங்க பாருங்க, நம்ம ஆட்டோல கேட்ட மாதிரி மீட்டருக்கு மேல ஏதாவது போட்டு கொடுங்க, அப்படி நம்ம ஆண்டவரிடத்துல போக கூடாது. You go as the son of the king of kings and the daughter of the king of kings. ராஜாதி ராஜனுடைய மகனாக மகளாக நம்ம தேவ சமூகத்துல போகணும். Hallelujah. Hallelujah. Sometimes, you know, the faith that beggars have is too big. சில வேளையில பிச்சைக்காரங்களுக்கு இருக்க விசுவாசம் பெரிய விசுவாசங்க. You know, today if you stand in a signal post, so many beggars are coming. பாருங்க, சில வேளையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிக்னல்ல வண்டிகள் நிக்கும் பொழுது அங்க சுத்தி சுத்தி அந்த பிச்சைக்காரங்க வந்து பிச்சை எடுக்கிறத பார்த்திருப்பீங்க. And sometimes you are searching for what to give. நீங்க பாப்பீங்க, ஏதாவது எடுத்து சில்லறை எடுத்து போடலாம்னு தேடுவீங்க. And then you get a 5 rupee coin. அப்படி கிடைக்கும்போது உங்களுக்கு ஒரு 5 ரூபாய் காயின் தான் கிடைக்குது. You give a beggar these days 5 rupees. நீங்க அந்த 5 ரூபாய் காயின் எடுத்து அங்க இருக்க பிச்சைக்காரன்ட்ட போட்டா, he is looking at you like this. அவன் உங்களை பாப்பான், மேலைங்களும் பாப்பான். என்ன 10 ரூபாய் இல்லையா? என்ன 5 ரூபா தான் போடுறீங்க? அவர் லெவல் அவ்வளோ ஏறிட்டு இருக்கு பாருங்க. நம்மளை பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா 10 ரூபா கூட இல்லாமல் காரில் வராரு, ஏசி காரில் வராரு, 10 ரூபா போட மாட்டேங்கிறாரு, 5 ரூபா தான் கொடுக்குறாரு. Someone was telling me other day, you know, a beggar came and you know, stretched out his hand for alms. ஒரு சொன்னார், இப்படி ஒரு முறை ஒருத்தர் வந்து கையை நீட்டி ஒரு பிச்சை கேட்டிருக்காரு. And he was searching in his pocket and finally found a 2 rupee coin. இவர் இப்படியே தேடி கிடி கடைசியா ஒரு 2 ரூபாய் காயினை கண்டுபிடிச்சு he gave it to that fellow. Where nothing I have, pa, only I have 2 rupees. ஒண்ணும் இல்லப்பா, இந்த 2 ரூபாய் தான் இருக்குன்னு அவங்க கையில கொடுத்திருக்காரு. That fellow put his hand in his pocket, took 10 rupees and gave it to him and said, அந்த பிச்சைக்காரன் பாக்கெட்ல கையை விட்டு 10 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுத்து, நீ வச்சுக்கப்பா இதன்ட்டு போயிட்டான். எப்படி இருக்கு பாருங்க காலம். அவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது பிச்சைக்காரனோட கேவலமா போறோம். ஆண்டவரே ஏதாவது பார்த்துக்கிட்டு கொடுங்க ஆண்டவரே. பெரிய சாப்பாடுலாம் நான் கேட்கல, ஏதோ ரசம் தண்ணி அப்படி கஞ்சி கொடுத்தீங்கன்னா போதும். யார்கிட்ட பாப்பா நிக்கிற நீனு? வானத்தையும் பூமியும் உண்டாக்கி ஆளுகை செய்கிறவள்கிட்ட நிக்கிறோம். உங்க விசுவாசம் பெருசா இருக்கணும். அல்லேலூயா.
சில பேர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே ஒரு வீடு சின்ன குடிசையா மேலே ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டால் கூட போதும் ஆண்டவர் அப்படியே விட்டுருவார். சரி நீ அவ்வளோதான் என்னை விசுவாசிக்கிறீங்கன்னா அதுலேயே இரு. கேட்கறத கேட்குறீங்க, நல்லா கேளுங்க. அல்லேலூயா. கேட்கும் போது நல்ல வீடாக கேளுங்க. வேணாம் ஆண்டவரே, நான் எளிமை, குப்பை, நான் தூசி, நான் மண்ணு, இப்படியே பேசாதீங்க. நீங்க சொல்லுங்க, நான் ராஜாவுடைய பிள்ளை. ஆமென். Hallelujah. Hallelujah. You demand from God. நீங்கள் தேவனிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். சில பேர் ஆண்டவர் மேலேயே பரிதாபப்படுறது. பாவம், நம்ம நிறைய கேட்ட ஒரு காலி எடுப்போம், அவர் தொந்தரவெல்லாம் கொடுக்க வேணாம். ரொம்ப பரிதாபம் பாருங்க. நம்ம அப்பா அம்மாட்ட பரிதாபப்படுற மாதிரி, வேணாம் தொந்தரவு கொடுக்க வேணாம்னு விட்டேன் ஆண்டவரை. நீங்க எவ்வளவு தொந்தரவு கொடுத்து உங்க வீடே பொண்ணா நிறைஞ்சா கூட அவருடைய களஞ்சியம் காலியாகவே ஆகாது. Hallelujah. Hallelujah. He is so rich. அவர் ஐஸ்வரிய சம்பன்னரான தேவன். Hallelujah. Hallelujah. He can give you more than what you ask or think. நீங்கள் கேட்கிறதுக்கு நீங்கள் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே கொடுக்க வல்லமை உள்ள தேவன் நம்முடைய தேவன். If you want to see your borders increase, உங்களுடைய எல்லைகள் விரிவாக வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குமானால், I say let your heart be stretched. முதலாவது உங்களுடைய இருதயங்களை தயவு செய்து விரிவாக்குங்கள். Lord, I believe you are a great God. நீர் பெரிய தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe you can do great things for me. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறேன். All things are possible with you. ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. What is impossible with me is possible with you. ஆண்டவரே, என்னாலே ஒரு காரியம் கூடாமல் இருக்கலாம், ஆனால் உம்மாலே எல்லாம் கூடும். Hallelujah. Hallelujah. I would say don't beg for bare necessities. If you are asking, ask for fullness. நீங்க ஆண்டவரிடத்துல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கேட்காங்க, பூரணமும் நிறைவுள்ளதுமான காரியங்களை கேளுங்க. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, இன்னைக்கு மட்டும் சாப்பிட கிடைச்சா போதும் ஆண்டவரே, அப்படிலாம் ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு பிச்சைக்காரனா என்ன? டெய்லி உங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு தான் அவர் போட முடியுமா? நீங்க ஜெபம் பண்ணும்போது ஜெபம், ஆண்டவரே என்னை போஷித்து அநேகரை போஷிக்கும்படி என்னை ஆசீர்வதியும். கேளுங்க அப்படி விசுவாசத்தோட. வருதா இல்லையா பாருங்க, நிச்சயமா வரும். உங்க விசுவாசத்தின் படியே உங்களுக்கு ஆக கிடவுது. இந்த வாயை திறந்து சும்மா எப்போ பார்த்தாலும் இந்த ஏழை, குப்பை, தூசி, நான் மண்ணு, நான் காலில் கூட போட முடியாத செருப்பு, நான் அழுக்கு துணி, நான் கறி துணி, இதெல்லாம் பேசாதீங்க. இது யார்கிட்ட போய் நிற்கிறீங்க? நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவர்கிட்ட நிற்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய் நான் வந்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கிறதே உமக்கு பிரியம், என்னை நிறைவாக்கும் ஐயா, நான் அநேகருக்கு நான் நிறைவுள்ளவனா நான் மாறணும். அல்லேலூயா. அப்படி போங்க, கர்த்தர் நிறைவாக்குவார். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாக்கி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பெரிய காரியம், தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? ஒன்றுமில்லை. தைரியமா சொல்லணும், பயப்படவே கூடாது. நம்மளை பத்தி நினைச்சா கொஞ்சம் பயம் வரும், ஆனா நம்முடைய ஆண்டவர் கூட வந்துட்டார், நம்ம பயமே இல்லை. He can do everything. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவன். Stretch your heart. உங்களுடைய இருதயத்தை விசாலமாக்குங்க. God blesses us and enlarges us based on the capacity of our faith. நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் வைக்கிறார். Years ago, I had the privilege of listening to Dr. D.J. Dinakaran's message. ஒரு பல வருஷங்களுக்கு முன்பாக டிஜிஎஸ் ஐயா அவர்களுடைய ஒரு செய்தியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். And he was sharing a story which really touched my heart. அவர் ஒரு கதையை சொன்னார், அந்த கதை எனக்கு மிகவும் என்னுடைய இருதயத்தை தொட்டது. It seems it's a true story. அது ஒரு உண்மையான கதை என்று தான் நான் நினைக்கிறேன். Many years ago, there was a very wealthy billionaire, a businessman who came to Chennai for business reasons. ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தர், அவர் நல்ல பணக்காரனான ஒரு பெரிய வியாபாரி ஒருவர், அவர் வியாபாரங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட சென்னைக்கு ஒரு முறை வந்திருந்தார். He came from America. He is an American who came from America in his own private jet. அவர் அமெரிக்க தேசத்துக்காரர், அமெரிக்காவிலிருந்து தன்னுடைய சொந்த விமானத்திலே சென்னைக்கு வந்தார். And he finished his business. அவருடைய எல்லா வேலைகளையும் அவர் முடிச்சாரு. And he was about to go back. அவர் திரும்ப அவர் ஊருக்கு போறாரு. So when he came to the airport, அவர் ஏர்போர்ட்டுக்கு வந்தபோது his company organized one of the workers in the airport to accompany him and do all the formalities and get him boarded on the flight. அவருடைய கம்பெனி என்ன செய்தாருன்னு கேட்டா, அவருக்கு இந்த ஏர்போர்ட்டுக்குள்ள உதவி செய்து அவருடைய லக்கேஜ் எல்லாம் கொண்டு உள்ள வச்சு இந்த கிளியரன்ஸ் எல்லாம் வாங்குவதற்கு அங்க ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு பையனுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க. And the boy gladly accompanied this man. அந்த பையன் ரொம்ப உற்சாகமா அந்த வேலையெல்லாம் செய்தான். He took his bag, suitcase, everything and finished all the formalities. அவனை கூட்டி கொண்டு போய் எல்லா வேலைகளையும் முடித்தான், பைகள் எல்லாம் க்ளீனா தூக்கிட்டு போனான். And then he took it to the airplane. அவன் கொண்டு பிளேன்ல ஏத்திட்டான்.
he came and sat inside, the businessman sat in his seat. அவர் போய் அந்த தன்னுடைய விமானத்திலே உட்கார்ந்து கொண்டார். And wherever he told, he put those luggages, all the baggages he put it. எங்கெல்லாம் அந்த பேக்கை வைக்க சொன்னாரோ அதெல்லாம் இந்த பையன் எடுத்து அழகா வச்சிட்டான். And he bid farewell to him. அவன் சரி நான் போயிட்டு வரேன் சார்னா அவன் திரும்பினான். And the man said, wait, I just want to give you a small gift. அந்த ஆள் சொன்னார், நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு gift தர விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு And he took his checkbook. அவருடைய செக் புக் எடுத்து he wrote an amount. அவர் ஒரு அமௌண்ட் எழுதினாரு. And then he folded the check and gave it to him. அந்த தொகையை எழுதி அவன் கையில அந்த செக்கை கொடுத்தார். He said thank you and he left the plane. அவன் நன்றி என்று சொல்லிட்டு அவனும் போயிட்டான். And the plane was closed. அங்க plane அந்த கதவு எல்லாம் ஏர்போர்ட் அந்த பிளேனுடைய கதவு எல்லாம் மூடிட்டாங்க. And the boy was walking to the airport terminal. இந்த பையன் ஏர்போர்ட்ல தன்னுடைய ரூமுக்கு போறான். On the way he opened the check. அவன் போற வழியில அந்த கொடுத்த செக்கை அவன் திறந்து பார்த்தான். And he had the shock of his life. அவனுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு அதிர்ச்சி அவன் சந்திச்சதே கிடையாது. There it was written $1 lakh. $1,00,000 அதுல எழுதி இருந்தது. He was totally shocked. அவனுக்கு உண்மையாகவே அவனுக்கு அதிர்ச்சியா இருந்தது. He ran to his manager. அவன் உடனடியாக அந்த மேனேஜர்ட்ட போனான். Sir, I went to this man and I gave the suitcases. நீங்க சொன்ன மாதிரி நான் போய் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து அந்த பணக்காரருக்கு he gave me a tip, sir. அவர் ஒரு டிப்ஸ் எனக்கு கொடுத்தாரையா. When I opened it, I'm seeing $1 lakh. இங்க திறந்து பார்த்தா $1,00,000 அவர் எனக்கு செக்ல எழுதி இருக்காரு. Almost 70 lakh rupees today. இன்னைக்கு பார்த்தா 70 லட்சம் ரூபாய். Oh, this cannot be possible, sir. He has done a mistake. அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார் போல இருக்கு. யாருக்கோ கொடுக்கிறதுக்கு என்ன கொடுத்தார் போல இருக்கு. The manager said, hey, this is not a tip, man. This is some mistake. இது டிப்ஸ் இல்ல, இது என்னமோ பிரச்சனை நடந்திருக்கு, இது இல்ல. So they immediately told the control tower to stop the plane. உடனடியாக அந்த plane நின்னு டேக் ஆஃப் ஆகாதனால அந்த கண்ட்ரோல் டவர்ல சொல்றாங்க அந்த plane கொஞ்சம் நிறுத்துங்கன்னு. They both of them ran to the plane again. இவங்க திரும்பி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த plane கிட்ட ஓடுறாங்க. They opened the door and went inside. அந்த கதவை திறந்து உள்ள போனாங்க. And the manager asked, sir, did you give the check to this man? இந்த மேனேஜர் பார்த்து அவர் அந்த பெரிய கேக்குறாரு, ஐயா நீங்க இந்த பையனுக்கு இந்த செக்கை கொடுத்தீங்களா? Yes, I gave. அவர் சொன்னார், ஆமா நான் தான் கொடுத்தேன். And the man said, sir, it's a mistake. அங்க ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுயா. What mistake? அவர் கிட்ட என்ன தவறு? Oh, we cannot accept this. This is $1 lakh. இது $1,00,000 கொடுத்திருக்கீங்க, அதனால நாங்க ஏத்துக்கொள்ள முடியாது. Oh, really? அப்படியா? He said, give me the check. அவர் சொன்னார், சரி செக்கை திருப்பி கொடுப்பான்னாரு. Folded it, put it in his pocket and said, okay, get out. அவர் சரி பேக்ல தூக்கி வச்சு, சரி அப்ப நீங்க போயிட்டு வாங்கன்ட்டார். Get out of my plane. என்ன பிளேனை விட்டு கீழ இறங்க. These fellows didn't know what to do. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. Blinking came out of the plane. அவங்க ரெண்டு பேருமே பிளேன் விட்டு வெளியே இறங்கிட்டாங்க. The plane flew away. அதுக்கு பிறகு அந்த பிளேன் போயிடுச்சு. Both of these fellows are breaking their heads. அப்பதான் இவங்க ரெண்டு பேரும் தலையில அடிச்சிட்டாங்க. என்னடா நடந்துச்சுங்க? $1,00,000 செக்க வாங்கி பாக்கெட்ல போட்டு அதால போயிட்டே இருக்கானே. என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இவர் உண்மையாவே $1,00,000 தான் டிப்பு கொடுத்திருக்காரு. இப்போ நீங்க கொண்டு போய் செக்கை திருப்பி கொடுத்த உடனே அவருக்கு என்ன அவமானம் ஆயிடுச்சான், கொடுத்த டிப்ஸை என்கிட்டே திருப்பி கொடுக்குறானேன்னு சொல்லி அவர் வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிட்டார். நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? அவரு இருக்கிற கோடிகள்ல இந்த $1,00,000ன்றது பெரிய காசே கிடையாது. அவருக்கு $1,00,000 அவர் 10 நிமிஷத்துல சம்பாதிக்கிறது. அதை சர்வசாதாரணமாக எழுதி கொடுத்துட்டு போனாரு. நீ வேணான்னா பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருப்பார். நீங்க நிறைய பேர் இப்படி தான் ஆண்டவர் கொடுக்குறது வேணான்னு விட்டு போறோம். வேணாம் ஆண்டவரே, நான் தூசி குப்பை, நான் ஒன்றுத்துக்கு உதவாதவன், எனக்குலாம் தகுதியே இல்லை. அப்படியே இரு, நான் கிளம்புறேன். I know we are not worthy, but God is so rich, He can give whatever He wants. நாம் தகுதி இல்லை என்பது உண்மைதான். ஆனால் என்னுடைய தேவனாகிய கர்த்தரோ அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் தருவதற்கு வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. See, sometimes we look at God with our own small limitations. பாருங்க, நம்முடைய எல்லைகளை எவ்வளவு குறுக்கி இருக்கிறோமோ அதே பார்வை தான் தேவன் மேல நமக்கு வருது. Lord, with my education, just 4,000 rupees is enough for Jesus. ஆண்டவரே, எனக்கு இருக்கிற இந்த கல்விக்கு இந்த $4,000 சம்பளத்துல வேலைக்கு போனா போதும். Lord, with my experience, if you can give me only this much, I'll be very satisfied. ஆண்டவரே, என்னுடைய இந்த அனுபவத்துல இந்த அளவுக்கு என்ன உயர்த்திட்டீங்கன்னா போதும். God says, do you want me to bless you according to your riches or according to my riches? ஆண்டவர் நம்ம பார்த்து கேக்குறா, உன்னுடைய ஐஸ்வரியத்தின்படியா அல்லது என்னுடைய ஐஸ்வரியத்தின்படியா நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்க சொல்லுங்க, யார் ஐஸ்வரியத்தின்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்? கர்த்தருடைய ஐஸ்வரியத்தின்படி. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. கர்த்தருடைய அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah. You have to confess that every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை அறிக்கையிடுங்க. Hallelujah. Hallelujah. According to his riches. ஆண்டவரே, உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி I will be blessed. ஆண்டவரே, அதன்படி என்னை ஆசீர்வதியும். Many years ago, when Alexander the Great was alive,
அங்கே அலெக்சாண்டர் மகா மன்னனாய் இருக்கக்கூடிய அந்த அலெக்சாண்டர் உயிரோடு இருந்த காலத்திலே one day he was taking a walk on the street. அவன் ஒரு முறை அங்கே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். All his generals were behind him. அவனுடைய தளபதிகள் அவனுக்கு பின்பாக வருகிறார்கள். And as he was visiting the country, அவன் அந்த தேசத்தை பார்த்து கொண்டு வந்த பொழுது there was an old beggar who was sitting there. அங்கே ஒரு வயதான ஒரு பிச்சைக்காரன் அங்கே இருக்கிறான். And he lifted up his bowl to Alexander the Great. இந்த அலெக்சாண்டர் வர்றான்னு தெரிஞ்ச உடனே இவர் வந்து கையில இருக்க பிச்சை பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நேராக நீட்டினான். And he said, "Sir, give me some alms." எனக்கு ஏதாவது ஒரு பிச்சை போடுங்கய்யா அப்படின்னு அலெக்சாண்டரை பார்த்து அவன் கேட்டான். Alexander stopped. அலெக்சாண்டர் நிறுத்தினான். Put his hands in his pocket. அவனுடைய பாக்கெட்ல கை போட்டாரு. And took out. அவர் வெளியே எடுத்தாரு. And threw the money. என்ன வந்ததோ அதை அதுக்குள்ளே போட்டு விட்டார். When they saw there, the other fellows saw it was a gold coin. It was a pure gold, big gold coin. அவர் எடுத்து போட்டதை மற்றவங்க பார்க்கும்போது தங்க நாணயங்களாக அவர் உள்ளே போடுகிறார். And the fellow says, "Sir, what are you doing?" மற்றவங்க கேட்குறாங்க, என்ன செய்றீங்க? You could have given a few copper coins. Why are you throwing a gold coin there? நீங்க 2-3 செப்பு காசு வேணா எடுத்து போட்டுருக்கலாம். ஏன் தங்க நாணயத்தை எடுத்து அங்க போட்டீங்க? He's just a beggar. அவன் யார்? ஒரு பிச்சைக்காரன். Alexander turned and said, அலெக்சாண்டர் அவளை பார்த்து சொன்னார், "Copper coins would suit a beggar. செப்பு காசுங்க அந்த பிச்சைக்காரனுக்கு சரியா இருக்கும். But gold coins will suit Alexander's giving." ஆனா அலெக்சாண்டர் கொடுக்கிறதா இருந்தா அலெக்சாண்டர் செப்பு காசு அல்ல, தங்க காசு தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. செப்பு காசு வாங்குறது பிச்சைக்காரனுக்கு தகுதி, ஆனா தங்க காசு போடுறது எனக்கு தகுதி. நம்ம ஆண்டவர் செப்பு காசு வாங்க போறீங்களா, தங்க காசு வாங்க போறீங்களா? நான் ஏதோ புது உபதேசம் சொல்ல, நான் சொல்றது உங்க ஆசீர்வாதம், நீங்க வேண்டுகிற விரிவாக்கம் உங்களுடைய நிலைமையின்படியா, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படியா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின்படி. நீங்க விசுவாசமா தைரியமா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதி. ஆமென். என் நிலைமையை பார்த்தா நான் ரொம்ப சின்னவன் ஆண்டவரே, நான் எளிமையானவன், ஆனால் உம்முடைய கரம் பெரிய கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. You say, "Lord, stretch my faith." இயேசுவே என்னுடைய விசுவாசத்தை விரிவாக்கும். Never use the word with your mouth, "Lord, I am nothing." ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்ல, I don't need so much. ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. You say, "Lord, bless me according to your riches in glory." உம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என்னை ஆசீர்வதியும். Are you willing, are you ready in your heart to receive the blessings that you don't even deserve? நீங்க உங்களுக்கு மேலாக, அதாவது உங்களுடைய எல்லைகளுக்கு மேலாக தேவன் வைக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முதலாவது உங்களுடைய இருதயத்தை தகுதியுள்ள இருதயமா மாத்திட்டீங்களா? உங்க இருதயம் ஆயத்தமா இருக்கா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இன்னிலிருந்து உங்க அறிக்கையை மாத்துங்க. உண்மையா சொல்றேன், உங்க அறிக்கையை மாத்துங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க அறிக்கையை மாத்துங்க. முழு உலகத்தையும் ஒரே வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தார். இதெல்லாம் பெரிய காரியம் ஆண்டவருக்கு ஒன்றுமே இல்லைங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், உங்கள் வீடுகளை பற்றியும் குடும்பங்களை பற்றியும் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள்லாம் நீங்களே மட்டுப்படுத்தாதீங்க. உங்கள் வாழ்க்கையின் எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டுமானா முதலாவது உங்கள் இருதயத்தை தேவனே விசாலமாக்கும் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய வல்லமையை நான் அங்கீகரிப்பதற்கும் நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் என் இருதயமே காரணமாக இருக்குது. அதை நீங்கள் முதல்ல விசாலமாக்குங்க. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் பத்தலை, நான் ரொம்ப சின்னதாக குறுகியதாக நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என் பலத்தின்படி நான் திட்டம் போடுறேன், ஆனால் உம்முடைய வல்லமையை நான் நோக்கி பார்க்கிறேன். இன்றைக்கு I see a God who is bigger than my problems. ஆண்டவரே என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் பெரிதான ஒரு தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன். கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இருதயத்தை விசாலமாக்கும். Yes Lord. Lord, please enlarge my heart. ஆண்டவரே தயவு செய்து என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும். Lord, I am seeing the doctor's report. ஆண்டவரே முன்பு நான் டாக்டர்ல பார்த்துட்டேன். ஆண்டவரே Lord, I am seeing the doctor's report. ஆண்டவரே டாக்டருடைய ரிப்போர்ட்டை நான் பார்த்திருக்கேன். I see what I can do with my money. ஆண்டவரே என்னுடைய பணத்தால என்ன செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். I am seeing what the lawyers can do for me. ஆண்டவரே எனக்காக வக்கீல்கள் என்ன செய்ய முடியும்னு நான் பார்க்கிறேன். I am seeing what the teachers can do for me. ஆண்டவரே இந்த எனக்கு படிப்பிக்கிறதான டீச்சர்ஸ் என்ன செய்ய முடியும் நான் பார்க்கிறேன். I am looking at my company, Lord. ஆண்டவரே என்னுடைய கம்பெனி என்ன செய்ய முடியும். I am looking at my qualification. ஆண்டவரே எனக்கு இருக்க திறமையை மாத்தி I am looking at my experience. ஆண்டவரே என்னுடைய அனுபவத்தை மாத்தி I am looking at my background. ஆண்டவரே என்னுடைய பின்னணியை நான் I am பார்க்கிறேன். looking at my weakness. ஆண்டவரே என்னுடைய பலவீனத்தை நான் பார்க்கிறேன். But Lord, stretch my heart. ஆண்டவரே இப்பொழுது என்னுடைய இருதயத்தை விசாலமாக்கும். Stretch my heart. என்னுடைய இருதயத்தை விரிவாக்கும். 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 Help me to see big things. ஆண்டவரே பெரிய
காரியங்களை நான் காணட்டும். Help me to see big things. ஆண்டவரே பெரிய காரியங்களை நான் காண Help me உதவி to செய்யும். believe big things. ஆண்டவரே பெரிய காரியங்களை நான் காண உதவி செய்யும். Oh, thank you Jesus. நன்றி இயேசுவே. Big things. ஆண்டவரே பெரிய காரியங்களை நான் I have a big God. ஆண்டவரே நீங்கள் பெரிய தேவனாய் இருக்கிறீர் And ஆண்டவரே. you can do big things. ஆண்டவரே எனக்காக பெரிய காரியங்களை செய்ய நீர் வல்லமை உள்ள தேவன். See, some of you may be thinking, உங்கள சிலர் இப்படி நினைக்கலாம், I wish I got a good job in America. அமெரிக்காவில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். I wish I got a good placement somewhere in nice countries. ஏதாவது ஒரு நல்ல ஊர்ல அல்ல நல்ல நாட்டுல எனக்கு ஒரு நல்ல வேலை இருக்கும். The desire is in your heart. அப்படிப்பட்ட விருப்பம் உங்களுடைய இருதயத்துல இருக்குமானால், Don't say with your mouth, brother, I am not worthy, brother. அப்படி இருக்குமானா, ஐயோ அதுக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு உங்களுடைய இருதயத்துல சொல்லாதீங்க. Don't say, brother, with my family, they cannot support me, they cannot afford it. என் குடும்பம் இருக்கிற நிலைமையில இதெல்லாம் நமக்கு பொருந்தி வராது அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. Open your mouth and say, Lord, take me to this place. ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் அழைத்து கொண்டு போங்க. நான் ஆண்டவரை I don't believe in my money. ஆண்டவரே என்னுடைய பணத்தை வச்சு நான் இதை நம்பல. I believe in you. நான் உம்மை மாத்திரமே நம்புகிறேன். I want you to expand my boundaries. ஆண்டவரே என்னுடைய எல்லையை நீர் விரிவாக்க வேண்டும் என்று நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். I tell you, according to your faith it will happen. நான் சொல்லுகிறேன் உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். According to your faith it will happen. உங்களுடைய விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆகும். Don't confess impossibility with your mouth. உங்களுடைய வாயினால இது நடக்காது, இது முடியாது என்று அறிக்கையிட வேண்டாம். If you are saying that, you are mocking the creator. நீங்கள் அப்படி செய்வீர்களானால் உங்களை உருவாக்கின தேவனை நீங்கள் பரிகசிக்கிறீர்கள். You are saying God is not able. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆண்டவரால இது முடியாதுன்னு சொல்ல வரீங்க. This God I am serving, he is so weak, he cannot give this to me. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் ஆராதிக்கிற தேவனால இது செய்ய முடியாது என்று. It is too big for my God. என்னுடைய தேவனுக்கு இது பெரிய காரியம் என்று நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள். Nothing is too big for God. நம்முடைய தேவனுக்கு பெரிதான காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. All we have to say, increase my faith, Lord. நாம செய்ய வேண்டியதெல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க விசுவாசம் வர்த்திக்கணும்? Yes Lord. உங்க இருதயம் விசாலமாச்சுனா உங்க வாழ்க்கை விசாலமாகும். ஆமென். எல்லைகள் பெருகணுமா? உங்க இருதயத்தை முதல்ல மாத்துங்க. தேவனை பற்றிய குறுகிய எண்ணங்கள், சின்ன எண்ணங்கள், நம்முடைய எல்லா இந்த ஒரு பாவர்ட்டி மைண்ட் செட்லேருந்து நம்ம முதல்ல வெளியே வரணும். ஓ நான் ஒரு ஏழை, நான் ஒன்றுமில்லாத இல்லை, கர்த்தர் பெரியவர். ஆமென். நான் ஏழையாக இருக்கலாம், படிக்காதவனாக இருக்கலாம், பலவீனனாக இருக்கலாம், அது முக்கியம் இல்லை. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய முடியும். அதை அறிக்கை பண்ணுறேன். See, that's why the Bible says God has chosen the weak things of the world to confound the strong. ஆண்டவராகிய தேவன் அதனால தான் வேதம் சொல்கிறது பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனராகிய நம்மை தெரிந்து கொண்டார். God wanted to confound the rich, therefore he chose the poor. ஆண்டவராக ஐஸ்வரியவான்களை வெட்கப்படுத்தும்படி நம்மை போன்ற ஏழைகளை அவர் தெரிந்து கொண்டார். And what does he do? அங்கே என்ன செய்கிறார்? He takes people out of the dunghill and the dust and makes them to sit with princes and kings. ஆண்டவராகிய தேவன் கீழே இருந்த நம்மை எடுத்து, குப்பையில் இருந்த நம்மை எடுத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படி செய்கிறார். நம்முடைய தேவன் வல்லவர். ஆமென். நம்முடைய தேவன் வல்லவர். ஆமென். அவரை விசுவாசிங்க. Yes Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நம்முடைய பலவீனத்தெல்லாம் பார்க்காதீங்க. நம்முடைய பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய பராக்கிரமம் பெரியது. என்னுடைய இருதயத்தை அகலமாக்கும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை அகலமாக்கும். How does God enlarge me? ஆண்டவராகிய தேவன் எப்படி நம்முடைய காரியங்களை விசாலமாக்குகிறார்? Number 1, he enlarges, he stretches my heart. முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் விசாலமாக்குகிறார். Number 2, இரண்டாவது காரியத்தை Psalms பார்ப்போம். 18:36. நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதத்துடைய 36வது வசனம். Thou hast enlarged my steps unto me, that my feet did not slip. என் கால்கள் வழுவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். First I said, how does he enlarge our life? Through stretching my heart. முதலாவது நான் சொன்னேன், தேவனாகிய கர்த்தர் என்னுடைய எல்லையை பெரிதாக்குவதற்கு என்னுடைய இருதயத்தை விசாலமாக்குகிறார். Number 2, இரண்டாவது, he enlarges my steps. ஆண்டவர் என்னுடைய வழியை அவர் விரிவாக்குகிறார். Why does psalmist say that? எதற்காக சங்கீதக்காரன் இதை சொல்ல வேண்டும்? You must know why the psalm was written. முதலாவது இந்த சங்கீதம் எதற்காக எழுதப்பட்டது என்று நீங்கள் அறிய வேண்டும். If you read the first verse, நீங்கள் அங்கே மேலே போட்டிருக்கிற அந்த பகுதியை படிப்பீர்களானால், the Bible says this psalm was written in the day that the Lord delivered him from the hand of all his enemies and from the hand of Saul. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும்
சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது என்று எழுதப்பட்டது. If you read in Psalm 18, the same Psalm verse 19, இதே 18ஆம் சங்கீதத்துடைய 19வது வசனத்தை பார்ப்பீர்களானால், He brought me forth into a large place and delivered me. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று அவர் எழுதுகிறார். So what does psalmist say when he says he enlarges my steps, he brought me into a large place? இந்த இடத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவராகிய தேவன் என்னை விரிவாக ஆசீர்வதிக்கும்படி என்னை விசாலமான இடங்களிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். What does he mean there? இதனுடைய அர்த்தம் என்ன? He says, because God delivered me from my enemies, now I am not in a crooked path, I am not hiding here and there, I am in an enlarged place, my steps are all enlarged. என்னுடைய எதிரிகளை கர்த்தர் மடங்கடித்தபடியினாலே நான் இப்பொழுது எதிரிக்கு பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறவனாக அல்ல, நான் தவறான வழிகளிலே போகிறவனாக அல்ல, இப்பொழுது சரியான வழிகளிலே நடக்கத்தக்க ஒரு பெரிய வழியானது எனக்கு முன்பாக You இருக்கிறது. know the life of David. நீங்கள் தாவீதுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர்களா? Right from the time he got his first victory against Goliath, அவன் அந்த கோலியாத்தை வெற்றி கொண்ட அந்த நாள் முதல் கொண்டு there was a constant strife between him and Saul. அவனுக்கும் அந்த ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த சவுலுக்கும் இடையிலே ஒரு போராட்டமே நடக்கிறது. There is a strife, there is a constant fighting. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலே அந்த அவங்க தொடர்ந்து ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கிறது. And as a result of the fight, இந்த சண்டையினுடைய முடிவு என்ன? what happened? என்ன நடக்கிறது? David could not move around freely in freedom wherever he wanted to go. எங்கே போக வேண்டும் என்று தாவீது விரும்புகிறானோ சுதந்திரமாக அந்த இடத்திற்கு அவனாலே போக முடியாதபடி தடைகள் ஏற்படுகிறது. If he goes to one place, அவன் இடத்துக்கு போவானேயானால் immediately the news will go to Saul. உடனடியாக சவுலுக்கு அந்த செய்தி போய் He விடுகிறது. will come with a band of soldiers and try to search him and capture him. எப்படியாகிலும் இவனை கண்டுபிடிக்கும்படி போர் சேவர்களோடு கூட இந்த சவுல் கிளம்பி வந்து தாவீதை And தேடுகிறான். then he would go and hide into the rocks, in the mountains, in the valley, under trees, do so many things. இதனால இந்த தாவீது இப்பொழுது என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அவன் கெபிகளிலே போய் ஒளிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது, காடுகளிலே ஒளிந்து கொண்டிருக்கிறது, வனாந்திரத்திலே போய் ஒளிய வேண்டியிருக்கு. அவனுக்கு தப்பும்படி இவன் ஒளிந்து ஓட வேண்டியிருக்கு. So his feet was very restricted. Every path was restricted. அதனாலே தான் அவனுடைய கால்கள் அவன் விரும்பின நல்ல பாதையிலே போக முடியாதபடி கஷ்டமான பாதைகளுக்குள்ளே போக வேண்டி I வந்தது. tell you, the moment Saul was dead, சவுலானவன் இறந்த உடனே and the fighting came to a close, அவருடைய சண்டையானது முடிவுக்கு வந்த உடனே he says, now you have enlarged my feet. இப்பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு விசாலமான இடத்தை கொண்டு விட்டார். Now there is no one to stop me. I am in complete freedom. இப்பொழுது என்னை நிறுத்துவதற்கு யாரும் இல்லை, நான் முழுமையான ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன். First I said, God enlarges my heart for faith. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவராகிய தேவன் இருதயத்திலே விசுவாசம் உண்டாகும்படி என்னுடைய இருதயத்தை விசாலமாக்குகிறார். Number 2, இரண்டாவது, God enlarges my steps when I cease from fighting. என்னுடைய வழிகளை ஆண்டவர் செவ்வாய்ப்படுத்தி இந்த சண்டைகளிலிருந்து ஓய பண்ணுகிறார். When God gives a deliverance, when you are delivered from a fighting environment, your steps will enlarge. இந்த சண்டைகள் யுத்தங்கள் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை விடுவிக்கிற பொழுது நம்முடைய எல்லைகளிலே விஸ்தாரம் உண்டாகும். You must understand one truth. ஒரு உண்மையை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். Where there is strife and fighting, there is no enlargement possible. எந்த இடத்துல இந்த பொறாமைகளும் சண்டைகளும் இருக்குதோ அந்த இடத்துல விசாலம் இருக்காது. In Genesis 26:22, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துடைய 22ஆம் வசனத்திலே the Bible there speaks about the third well that Isaac digged. இந்த ஈசாக்கு போய் அவன் தோண்டின அந்த மூன்றாவது துறவை குறித்து அது பேசுகிறது. First two, Esek and Sitna, both of them, though he dug it, he could not enjoy the benefit because there was a lot of fighting with him. அவன் ரெண்டு துறவுகளை முன்பு வெட்டுகிறான். அதிலே ஒன்று சித்னா, இன்னொன்று ஏசேக். இது ரெண்டினுடைய தண்ணியையும் அவனாலே அனுபவிக்க முடியவில்லை, ஏனென்றால் சண்டை வந்து விட்டது. But the third one, when he dug, the Bible says there was no strife. அவன் மூன்றாவது துறவை வெட்டின பொழுது அங்கே எந்த சண்டையும் வரவில்லை என்று வேதம் And சொல்லுகிறது. he called it Rehoboth. அவன் அதற்கு ரெகபோத் என்று பெயர் விட்டான். And immediately he says, உடனடியாக அவன் சொல்லுகிறான், for now the Lord hath made room for us, and we shall be fruitful in the land.
நாம் தேசத்திலே பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று அவன் சொன்னான். Hallelujah. Hallelujah. When there was an expansion, எப்பொழுது அந்த விரிவாக்கம் வருகிறது, when the strife comes to cease, expansion comes. இந்த சண்டையானது நின்ற பொழுது அங்கே எல்லை விரிவாகிறதை பார்க்கிறோம். You must understand this truth very very importantly. நீங்கள் இந்த உண்மையை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். Abraham knew this. ஆபிரகாம் இதை அறிந்திருந்தான். There was once a strife between his shepherds and the shepherds of Lot. இந்த லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு முறை வாக்குவாதம் உண்டாயிற்று. And then Abraham comes inside. இங்கே ஆபிரகாம் வந்து சொல்லுகிறான், hey, let there be no strife, we are brothers. நாம் சகோதரர்களாக இருக்கிறோம், நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம். If you go to the left, I'll go to the right. Whatever direction you take, the opposite I'll take. Let's not fight. நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், நீ எதை தெரிவு செய்றாயோ அதற்கு எதிர்ப்புறத்தை நான் தெரிந்து சொல்றேன், நமக்குள்ள சண்டை வேண்டாம். What was he saying? அவன் உண்மையாய் சொல்லுகிறது என்ன? If there is strife, there is no expansion. We will kill ourselves, we will destroy ourselves. எந்த இடத்துல சண்டை இருக்கோ அங்க விரிவாக்கம் வராது, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு கிடப்போம், அவ்வளவுதான். That is why Jesus said in Mark chapter 3 verse 24 to 25. மார்க் 23ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, He says, if a kingdom is divided against itself, it shall not stand. If a house is divided against itself, it also shall not stand. ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. If you are really claiming the promise that God wants to enlarge your coast, ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே விஸ்தாரத்தை கொண்டு வர வேண்டும், விரிவாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று நீங்கள் உண்மையாக விரும்பினால், take this word. இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. Cease from strife. இந்த சண்டை போடுகிற யுத்தம் செய்கிற காரியத்தை விட்டுருங்க. Some families from morning to evening there's only one radio singing, fighting. சில குடும்பத்துல காலையில இருந்து மாலை வரையும் ஓயாம இருக்கிற ஒரு காரியம் சண்டை தான். For a glass of water, to a chapati, to a food, to the floor, to the kitchen, to the bed, everything fighting. அங்க தண்ணி குடிச்சாலும் சண்டை தான், சப்பாத்தி சாப்பிட்டாலும் சண்டை தான், அங்க வீட்டுல கட்டில் இருந்தா எதுக்காக எல்லா இடத்தாலும் சண்டையா தான் இருக்கும். For everything there's a fight. அவங்க எது எடுங்க அங்க ஒரு சண்டை இல்லாம For some people you can give them a Guinness record. இதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட்ல எழுதலாம். உங்க வாழ்க்கையில விரிவாக்கம் வரணுமா, சண்டை என்ன பண்ணணும்? தூக்கி வெளியே போடுங்க. சண்டை வேணாம்பா. When will fighting come? எப்பொழுது சண்டை ஆரம்பமாகுது? I'll give you a few reasons. நான் சில காரணங்களை சொல்றேன். Number 1, முதலாவது, if you see James chapter 3 and verse 16, நீங்கள் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்தை பார்த்தால், the Bible says, where envying and strife is, there is confusion and every evil work. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்கைகளும் உண்டு. So many times this fighting starts with envy. அங்கே அந்த வைராக்கியம் வருது பாருங்க, அந்த அதுதான் சில வேளை நமக்கு இந்த சண்டையை தூண்டி விடுது. நான் சொல்லிட்டேன், அது அப்படிதான் நடக்கும். வைராக்கியம் பிடிச்சிருப்பாங்க பாருங்க, அது சண்டை ஓயவே ஓயாது, வருஷக்கணக்கானாலும் ஓயாது. வைராக்கியத்துக்கு ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். நம்பர் 1. ரெண்டாவது, நம்பர் 2, it says, in Proverbs 22:10, நீதிமொழிகள் 22:10 பார்ப்பீர்களானால், cast out the scorner and the contention shall go out. பரியாசக்காரனை துரத்தி விடு, அப்பொழுது வாது நீங்கும், விரோதமும் அவமானமும் ஒளியும். யாரை வெளியே துரத்தணுமா? பரியாசக்காரனை. சும்மா இன்னொருத்தரை சும்மா தூண்டிக்கிட்டே உட்காந்து அவங்கள பரிகாசம் பண்ணிக்கிட்டே இருந்தா முடிவு என்னதான் வரும்? என்ன வரும்? சண்டை தான் வரும். சண்டை தான் வரும், நன்மை வராது, சண்டை தான் வரும். பரிகாசத்தின் முடிவு சண்டை. இன்னொன்று சொல்றேன். நம்பர் 3, மூன்றாவது, Proverbs 30:33. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்துடைய 33வது வசனம். I all want you to open this verse and read. It's very interesting to read that verse. வேதத்தை தயவு செய்து திறந்து இந்த வசனத்தை நீங்க பாருங்க. The churning of the milk brings forth butter. பாலை கடைதல் வெண்ணெயை பிறப்பிக்கும். The wringing of the nose brings forth blood. மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும். The forcing of wrath bringeth forth strife. அப்படியே கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். இதை விட விளக்கம் யாரும் சொல்ல கொடுக்க முடியாது. பாலை கடைஞ்சா என்ன வருமா? வெண்ணெய். மூக்கை பிசைந்தால் ரத்தம். மூணாவது, கோபத்தை தூண்டுனா சண்டை. சில பேர் இதை ரொம்ப எக்ஸ்பர்ட் பாருங்க. நல்ல கோபத்தை தூண்டி விட்டு, சில மனைவிமார் அதில் ரொம்ப பாக்கியசாலிகள், திறமை உள்ளவர்களாக இருக்காங்க. நல்ல கோபத்தை தூண்டி விட்டு பைபிள் எடுத்துட்டு உட்காந்துட வேண்டியது.
அவர் தையா தக்கான்னு மேலே எங்கேயும் கூச்சிட்டு இருப்பார். அப்பமா ஜோம் பண்ண, ஆண்டவரே இவருக்கு மனமாற்றத்தை தாரும், மாம்சத்தில் அப்படி வேலை செய்கிறார், நீ எல்லாம் தூண்டி விட்டது நீ தான், எல்லாம் தூண்டி விட்டு நல்லதை முக்காடை போட்டு ஜோம் பண்ண வேண்டியது. நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், என் புருஷன் ரட்சிக்கப்படணும். அவர் ரட்சிக்கவே பட மாட்டார், உனக்கு தான் முதல்ல ஜோம் பண்ணணும். நான் ஒன்றுமே செய்யலை ஐயா, இது ஒன்று கேட்டதுக்கே இப்படி குதிக்கிறேன். நீங்கள் தானே கேட்டீங்க, கோபப்படணும்னு தானே கேட்டீங்க. சில ஐயா மாதிரி இதே மாதிரி வீட்டில் கோபத்தை தூண்டி விட்டு வண்டியை கிளப்பிட்டு வெளியே போயிட வேண்டியது. கோபத்தை தூண்டுவது என்ன கொண்டு வருமா? சண்டை. சண்டை. அதான் பைபிளில் போடுறது, சண்டைக்காரியோடு வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம், மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, எங்கே உட்காந்துக்கலாமா, கூரையில் உட்காந்துக்கலாம்னு போட்டிருக்கு. நிறையா புருஷன்மார் பாவம் நல்ல மனுஷர்களாக இருக்காங்க, அதனால பரவாயில்ல கூரை கீழே இருக்கேன்னு உட்காந்துருக்காங்க. சண்டையை தூண்டக்கூடாது. கோபத்தை தூண்டும் போது சண்டை நிற்கவே நிற்காது. அதான் பைபிளில் போட்டு பாருங்க, பிள்ளைகளுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், கோபப்படுத்தக்கூடாதான். பிள்ளைகள்கிட்ட கூட என்ன பண்ணக்கூடாது, கோபத்தை தூண்டக்கூடாது. நம்ம என்ன ஆகிடும், அப்பாவுக்கும் பையனுக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை ஏன் வருது? தூண்டினது யாரு? நாம தான். சில வேளையில் பிள்ளைகளுக்கும் அதில் உத்தரவாதம் இருக்குது, எல்லாருக்கும் உத்தரவாதம் இருக்குது. இன்னொருவருடைய கோபத்தை என்ன செய்யக்கூடாது, தூண்டக்கூடாது. வீணான காரியங்களில் கொண்டு போய் கோபத்தை தூண்டி விட்டு சண்டையை வளர்த்தீங்கன்னா முடிவு என்ன தெரியுமா? விரிவாக்கம் உங்களை விட்டு போயிடும். இது கர்த்தருடைய வசனம். அப்போ கோபத்தை தூண்டுவதை, ஸ்டாப் ஃபோர்சிங் த ராத், இன்சைட்டிங் ஆங்கர். இந்த கோபத்தை கிண்டி விடுவது, கோபத்தை தூண்டி விடுவது, இது எல்லாமே நம்ம செய்யவே கூடாது. And there's a fourth reason why anger can just rise up fighting. சண்டை வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, அது நாலாவது காரணமா சொல்றேன். 2 Timothy 2:23. 2 தீமோத்தேயு 2:23 அத படிக்கிறோம். Foolish and unlearned questions avoid, knowing that they do gender strifes. புத்தியீனமும் அயுக்தவுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. எதுல விலகணுமா? புத்தியீனமும் அயுக்தமான தர்க்கங்கள். தர்க்கம் எல்லாரும் சொல்லுங்க, என்ன இது? தர்க்கம். இங்கிலீஷ்ல வந்து ஆர்கியூமெண்ட்னு சொல்லுவோம், வாக்குவாதம். ஆமா, நம்ம வீட்டில் ஜட்ஜு லாயர் வேலைலாம் பார்க்கக்கூடாது. சில பேர் நல்ல ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க, நீயா நானா, எந்த கேஸ் எங்கே ஜெயிக்குது. சில பேருக்கு வருஷக்கணக்காக கேஸ் முடியாமலே ஓடிட்டு இருக்கு. நல்ல ஆர்கியூமெண்ட், அப்பா ஆரம்பிச்சா முடிக்க மாட்டாங்க. நீயா நானா, முடிவு என்ன? சண்டை. அயுக்தியமான தர்க்கங்கள் சண்டையை பிறப்பிக்கும். சண்டை வந்தால் என்ன ஆகும்? விரிவாக்கம் போயிடும். எத்தனை பேர் விரிவாக்கம் வேணும்னு ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. சரி, அப்படி வரணும்னா, விரிவாக்கம் வரணும்னா எதை வீட்டில் உள்ள விடக்கூடாது? சண்டை வேணாம்ப்பா. எதுக்கு சண்டை போடுறோம்? ஏன் பேச முடியாத ரெண்டு பேரும் காரியங்களை பேசி தீர்க்க முடியாதா? டிஸ்கஸ் பண்ண முடியாதா? அவ்வளோ கூடவா நம்ம முதிர்ச்சி இல்லாமல் இருக்கோம்? காரியங்களை வாய் திறந்து மனம் விட்டு பேசி, ஒரு ஆள் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு காது கொடுத்து கேட்டு சமாதானத்தை நாடுவதற்கு நம்ம விரும்பணுமே தவிர, நம்முடைய வீடுகள் என்ன இருக்கக்கூடாது? சண்டை வேண்டாம். வீட்டை விட்டு சண்டையை ஒழிப்போம், கோபத்தை தூண்டுவதை நிறுத்துவோம், வீணான தர்க்கங்களை நிறுத்துவோம். அவசியமில்லாத தர்க்கங்கள், தேவையில்லாத காரியங்கள் வீட்டை விட்டு அகற்றுவோம். பரிகாசங்களை வீட்டை விட்டு அகற்றுவோம். கோபத்தை தூண்டுகிற பரிகாசங்கள் வேண்டாம். ஒருவரை ஒருவர் பரிகாசம் பண்ணுவதை விட்டுருவோம். ரொம்ப அழகா இருக்கு ஒரு வசனம், Proverbs 26:17. Proverbs 20, very nice verse, beautiful verse. நீதிமொழிகள் 26ஆம் அதிகாரத்துடைய 17ஆம் வசனத்தை பாருங்கள். He that passeth by and meddleth with strife belongeth not to him, is like the one that taketh a dog by the ears. வழியே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்து இழுக்கிறவனை போல் இருக்கிறான். இந்த மாதிரி வசனம் பைபிள் இருக்கிறது கர்த்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். தனக்கு அடுக்காத காரியங்களை கொண்டு போய் நுழைஞ்சு சண்டையை பூட்டினா அது எப்படி இருக்குமா? நாயை காதை பிடிச்சி தூக்குனா என்ன சும்மா விடுமா நம்மளை? அந்த மாதிரி தான் சில பேர் கடிபட்டு உட்காந்துருக்கிறாரு. Remove strife from your coast and I tell you, God is able to enlarge your territory. நம்முடைய வீடுகளிலே நாம் சண்டைகளை ஒழிப்போமானால் நம்முடைய எல்லைகளை தேவன் நிச்சயமாகவே விரிவாக்குவார். நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக, கர்த்தர் ஒரு விடுதலை உங்களுக்கு தர வேண்டும். ஒரு சிலருக்கு தொடர்ந்தேச்சியாக வருஷ கணக்காக சண்டையில் வாழ்கிற குடும்பங்களில் ஒரு தீர்மானம் எடுங்க. இத்தனை வருஷம் சண்டை போட்டு என்ன சாதிச்சேன் நான்? என்ன என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து சொல்லு பாருங்க. ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. இருக்கிறதெல்லாம் இழந்துக்கிட்டு தான் உட்காந்துருப்போம். பிசாசுக்கு இடம் கொடாதபடி சண்டையிலிருந்து விலகி வாருங்க. கர்த்தர் நம்முடைய வீட்டை இன்னும் எல்லைகளை விஸ்தாரமாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது காரியத்தை கவனிப்போம். Psalm 4:1.
சங்கீதங்களின் புத்தகம் 4:1. Hear me when I call, O God of my righteousness. You have enlarged me when I was in distress. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். Lord, enlarge me when I was in distress. ஆண்டவரே, நான் நெருக்கத்தில் இருக்கிற அந்த சமயத்திலே எனக்கு நீர் விசாலம் உண்டாக்கினீர். Third one, மூன்றாவது, when does God enlarge us? தேவன் எப்பொழுது நம்முடைய எல்லைகளை விரிவாக்குகிறார்? Number 3, மூன்றாவது காரியம், through stressful situations. நம்மை நெருக்கத்தின் பாதையிலே கொண்டு போய் தேவன் விரிவாக்கத்தை கொடுக்கிறார். Sometimes stress and oppression and distress can fill our life. நம்முடைய வாழ்க்கையில சில வேளையிலே நாம் எதிர்பார விதமாக நெருக்கங்களும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்துரும். But when stress is surrounding us, நம்மை சுற்றி இந்த நெருக்கங்கள் உண்டாகிற பொழுது what should I do? நான் என்ன செய்ய I வேண்டும்? don't run away from God. நான் தேவனை விட்டு ஓடி போகிறதில்லை. I don't cover myself somewhere. நான் எங்கோ போய் என்னை ஒளித்துக் கொள்கிறதும் இல்லை. I will cry out to the Lord. நான் தேவனை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுவேன். I will call to the God of my righteousness. என்னுடைய நீதியின் தேவனை நான் அழைப்பேன். When I was in distress, the Lord will enlarge me. நான் நெருக்கத்தில் இருக்கும் பொழுது என் தேவன் எனக்கு விசாலம் உண்டாக்குவார். Hallelujah. Hallelujah. When distress comes for a believer, ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்குள்ளே நெருக்கம் வருகிற பொழுது it is not a bad sign. அது ஒரு தவறான ஒரு காரியமே அல்ல. I tell you, it's a good sign that God is going to bring expansion. இந்த காரியத்தின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விரிவை கொடுக்க போகிறார் என்பதற்கான சைகை தான் அது. You know, dark clouds are not a bad omen. Dark clouds foretell a heavy rain. நம்முடைய மேகங்கள் திரண்டு வருகிற பொழுது, இருளாக இருக்கிற பொழுது, மேகங்கள் கரும்பேகங்கள் சூழுகிற பொழுது அதிலே தவறு ஒன்றுமில்லை. அதில் இருந்துதான் மழை பொழிய போகிறது. Hallelujah. When a woman is going through labor, ஒரு பெண் அவள் அந்த கர்ப்ப வேதனை பட்டு பிள்ளை பிறக்கிற அந்த வலி அவளுக்கு உண்டாகிற பொழுது there is good news waiting. அந்த பிரசவ வலி ஒரு நல்ல செய்திக்கு ஆயத்தமா இருக்கிறது. The child is going to be born. ஒரு குழந்தை பிறக்க போற என்ற ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது. The pain is going to be over. அவளுடைய அந்த வலி ஒரு கட்டத்தோடு நின்று விட போகிறது. Hallelujah. Hallelujah. You know, the Egyptians were oppressing the Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் ஒடுக்கின பொழுது they did not realize they were actually playing a great part in the wonderful expansion that God was already planning for the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற பெரிதான ஒரு விரிவாக்கத்தினுடைய திட்டத்துல அவங்களுடைய ஒரு பங்கை நிறைவேற்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. They thought they were oppressing and destroying the Egyptians. Israelites. இந்த எகிப்தியர் என்ன நினைச்சாங்க? எங்களுடைய பலத்தை கொண்டு, எங்களுடைய ஆளுமையை கொண்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நாங்கள் நொறுக்குகிறோம், ஒடுக்குகிறோம் என்று நினைத்தார்கள். But God used the same distress to bring them into a big land that they never thought they would get. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு விடுதலையை கொடுத்து அவர்கள் கனவுல நினைக்காத பாலும் தேனும் ஓடுகிற விஸ்தாரமான தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். Hallelujah. When distress is coming, don't hide. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த நெருக்கம் வருகிற பொழுது உங்களை நீங்க ஒளித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. Don't be scared. நீங்க அதை குறித்து பயப்படவும் வேண்டாம். Don't doubt God. நீங்கள் தேவனை குறித்து சந்தேகப்படவும் வேண்டாம். You can lift your spirit and praise God. நீங்கள் உங்களுடைய ஆவியிலே தேவனை தொழுது கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்துங்கள். Hallelujah. Hallelujah. Why? ஏன்? I know God's blessing is going to come. என்னுடைய தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கடந்து வருகிற நேரம் வந்துவிட்டது. The Lord's enlargement is going to come. அவர் என்னுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குற நேரம் வந்துவிட்டது. Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசி கர்த்தர் என்னை விஸ்தாரமாக்குவார்? என் நெருக்கங்களின் நடுவே நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். Amen. I will not run. நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன், ஓடி போக போவதில்லை. I will believe that through this distress a way will open for me. இந்த நெருக்கத்தின் ஊடாக தேவன் எனக்கு ஒரு நல்ல வழியை உண்டாக்க போகிறார். Hallelujah. Hallelujah. They walked through the valley of tears and turned it into a spring well. அவன் மரணத்தை, அதாவது அழுகையின் பள்ளத்தாக்கிலே போனாலும் அவன் நீரூற்றுக்களை காண்கிற ஒருவனாக மாற்றப்படுற தேவன் நம்மிடத்திலே உண்டு. That God is still alive. அதே தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். How does God bring me into a place of
expansion. எப்படி தேவன் நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு வருகிறார்? Sometimes the distress can come inside our family. நம்முடைய குடும்பத்தினாலே அல்லது குடும்பத்திற்கு உள்ளே இந்த நெருக்கம் உண்டாகலாம். Sometimes the distress can come in a workplace. நம்முடைய வேலை செய்கிற இடத்திலே ஒரு நெருக்கம் நமக்கு வரலாம். Distress in a country. நம்ம இருக்கிற இந்த நாட்டுல கூட ஒரு நெருக்கம் நமக்கு வரலாம். Sometimes distress in ministry. நம்முடைய ஊழியத்தின் பாதையில நெருக்கங்கள் வரலாம். But that is the pathway God takes us for expansion. ஆனால் அந்த வழியாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு போய்தான் அவர் நமக்கு வைத்திருக்கிற விரிவாக்கத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார். When I am in distress, நான் நெருக்கப்படுகிற பொழுது I will call out to the Lord. நான் என் தேவனை நோக்கி கூப்பிடுவேன். And he will take me into a large place. அவர் என்னை விசாலமான இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. Hallelujah. Hallelujah. Finally. கடைசியாக Exodus 34:24. யாத்திராகமத்தின் புத்தகம் 34:24. I will cast out the nations before thee and enlarge thy borders. நான் புறஜாதிகளை உன் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். I'll read it one more time. நான் மீண்டும் ஒருமுறை அதை வாசிக்கிறேன். I will cast out the nations before thee and enlarge thy borders. நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Why does the Bible say this? ஏன் வேதம் இதை சொல்ல வேண்டும்? God could actually expand his people in the midst of the nations, you know. இந்த புறஜாதிகள் இருக்கத்தக்கதாகவே தேவன் இவர்களுடைய எல்லையை விஸ்தாரமாக்கி இருக்கலாமே. But that's not how God works. தேவன் அப்படி வேலை செய்கிறவர் அல்ல. Before he could make us see an expansion in our life, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் ஒரு விஸ்தாரத்தை உண்டு பண்ணுவதற்கு முன்பதாக he says, first I will drive out, you know, the heathen from you. முதலாவது அந்த புறஜாதிகள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த புறஜாதிகளை நான் துரத்தி விடுவேன் என்று சொல்லுகிறார். Then I will enlarge you. அதற்கு பின்பாகத்தான் உங்களுடைய எல்லைகளை நான் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லுகிறார். This talks about a separated life. இது நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறிக்கிறது. Unless and until we are separated from the nations around us, God cannot intervene and enlarge our borders. நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதிகளில் இருந்து நாம் விலகி இராத வரையிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. Hallelujah. Hallelujah. See, Israelites had a problem. இந்த இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. They came from an idolatry nation called Egypt. இந்த எகிப்து என்ற ஒரு தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களே, அந்த தேசம் ஒரு விக்கிரக ஆராதனையின் தேசமாய் இருந்தது. And they are going into a new land by the name of Canaan. இப்பொழுது அவர்கள் ஒரு புதிய தேசத்துக்கு போகிறார்கள். அந்த தேசம் கானான் தேசம். And all the tribes in those countries, they were all worshipping idols. இந்த கானான் தேசத்தை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களா இருந்தவர்கள், அந்த இன குழுக்களை சேர்ந்தவர்கள், அவர்களும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாகவே இருந்தார்கள். They had their groves, they had their altars, they had their worshipping places. அவர்களுக்கு விக்கிரகம் இருந்தது, விக்கிரக தோப்புகள் இருந்தது, பலிபீடங்கள் இருந்தது. And they were all having their own customs and rites that were not in tandem with God's word. அவர்களுக்குள்ளே இருந்த பழக்க வழக்கங்கள், சடங்காச்சாரமான வழக்கங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணானதா இருந்தது. Now God told the Israelites, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் you சொன்னார், are not supposed to be like one among the tribes that you are going to go. நீங்கள் போகிற தேசத்தினருடைய வழக்கங்களின்படி நீங்கள் செய்யாதபடி கவனமாயிருங்கள். Because I have called you, I have separated you, you are a choice generation, a chosen generation, a royal priesthood. நீங்கள் யார்? எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் பரிசுத்தரான ராஜரிக ஆசாரிய கூட்டத்திற்குரிய ஜனங்கள், உங்களை நான் ஜனங்களிலிருந்து வேறு பிரித்திருக்கிறேன். Come out from them and be you separate. நீங்கள் அவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை செய்கிறவர்களாக உங்களை நான் நியமித்திருக்கிறேன். I have called you as a holy people and a holy nation. நீங்கள் பரிசுத்த ஜாதியாகவும் பரிசுத்த மக்களாகவும் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Therefore, if you have to expand, I will have to drive out these people from you. உங்களை இப்படிப்பட்ட உங்களை விஸ்தாரமாக்க வேண்டுமானால் உங்களுக்கு முன் நிற்கிற இந்த புறஜாதியை நான் துரத்த வேண்டும். That is why he said, make no covenant with these people. இந்த ஜனங்களோடு கூட எந்த உடன்படிக்கையும் செய்துவிட வேண்டாம் என்றும் தேவன் எச்சரித்தார். Don't make your children walk on fire like them. அவர்களைப் போல உங்களுடைய பிள்ளைகளும் தீயை மிதிக்காதபடி தீ மிதிக்க அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார். Do not worship their idols just like them. அவர்கள் எப்படி அந்த விக்கிரகங்களை தொழுது கொள்ளுகிறார்களோ அப்படி நீங்களும் தொழுது கொள்ள கூடாது என்று சொன்னார். You have to have some separate laws. நீங்கள் உங்களுக்கென்று வேறு திட்டங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்கு வகுத்து கொடுத்த வழி இருக்கிறது, அதன் பாதையில் தான் நீங்கள் போக வேண்டும். To have a separate identity. உங்களுடைய அடையாளம் என்பது வேறு. Just like, you know, in the time of Esther,
man Haman was able to tell Ahasuerus, there is a strange people in our land whose laws and whose customs are not like us. எஸ்தருடைய புத்தகத்திலே நான் படிக்கிறதை விட அந்த ஆமான் என்று சொல்லுகிறவன் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், அகாஸ்வேரு ராஜாவிடத்திலே சொல்லுகிறான், இங்கே இருக்கிற ஜனங்கள் அவர்கள் வித்தியாசமானவர்கள், அவர்கள் வேறு ஜனங்களாக இருக்கிறார் என்று சொன்னான். அவருடைய வழக்கங்கள்லாம் வித்தியாசமா இருக்கு, யூதர்கள் வித்தியாசமா இருக்கிறாங்கன்னு சொன்னான். அப்படிதான் கர்த்தர் விரும்பினார். You be separate. நீங்கள் அவர்களை விட்டு விலகி இருக்கிற ஜனமாக இருக்க வேண்டும். Only when you are separate, I will be able to expand you. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்கும் பொழுதுதான் உங்களுடைய எல்லைகளை நான் விஸ்தாரமாக்க முடியும். All these laws and regulations God gave them so he can show a difference between these people and the other people in the other lands. தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அந்த நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுத்ததற்கு காரணம் என்ன? அதை பின்பற்றி அவர்கள் நடப்பார்களே ஆனால் அந்த மற்ற ஜனங்களை காட்டிலும் இவர்கள் வேறுபட்ட ஜனமாய் இருப்பார்கள். Hallelujah. Hallelujah. How many of you believe that we are a separated people? நாம் எல்லாரும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. We are looking forward to go to heaven and be with Jesus. நாம் இந்த பூலோகத்தை விட்டு பிரிந்து இயேசுவோடு பரலோகத்திலே இருக்க ஆயத்தப்பட்டு போறதுக்கு காத்திருக்கோம். Though we are in this world, we are not of this world. Jesus said. நாம் இந்த பூமியிலே இருந்தாலும் நாம் இந்த பூமிக்கு உரியவர்கள் அல்ல. We are called to be separate. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். When we live with the dedication, God also expands our territory. நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது தேவன் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறார். You see, in the New Testament church, this is also a problem. இந்த புதிய ஏற்பாட்டுடைய திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட பொழுது இந்த பிரச்சனைகள் அங்கே இருந்தது. Galatians chapter 4 and verse 9 to 10. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனங்களை கவனியுங்கள். Now after that you have known God, or rather are known of God, how turn ye again to the weak and beggarly elements, whereunto you desire again to be in bondage? You observe days and months and times and years. இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையாமதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது என்ன? நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் வருஷங்களையும் பார்க்கிறீர்களே. கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? அடுத்த வசனத்திலே பவுல் சொல்றார், நான் உங்கள்கிட்ட பிரயாசப்பட்டதே வீணா போயிருமோன்னு பயமா இருக்கு எனக்கு அப்படின்றார். இப்போ இவ்வளோ ஊழியம் செஞ்சு ஏன் உங்களுக்கு பிரயாசம் வீணா போயிடும்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்னும் அந்த பழைய வழிபாடுகளை தான் உட்காந்துருக்கீங்க. ரெண்டு கூட்டத்தார் சபைக்கு வர்றாங்க பாருங்க. ஒன்று யூதர்கள்லேருந்து வர்றாங்க, இன்னொன்று கிரேக்கர்கள். இந்த யூதர்களை பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் என்று சொல்கிற இந்த நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து அதையும் நிறைவேற்றணும் கிறிஸ்தவனாக அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கிரேக்கர்கள், அவங்க ஃபுல்லாக விக்கிரக ஆராதனையின் கூட்டம். அவங்க உள்ள அந்த விக்கிரக கோயில்களில் செய்கிறதெல்லாம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், செய்யலாம் என்று சொல்லி கிறிஸ்தவ வாழ்க்கை முறைக்கு வந்தாலும் பழைய அந்த விக்கிரக ஆராதனைக்கு ஏற்ற காரியங்களையே செய்துட்டு இருந்தா. அவர் சொல்றாரு, என்னப்பா நீங்கள் இன்னும் நீங்கள் நாளிகை காலம் வருஷம் இதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட பிரயாசப்பட்டதே வீணாக போச்சு. கிறிஸ்து உங்களுக்கு மரித்ததே வீண். நீங்கள் அதை அங்கே அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. இயேசு கிறிஸ்து எனக்காய் மரித்ததால் எல்லா நீதிக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வந்து விட்டது என்று விசுவாசிக்காம இன்னும் அந்த பழைய வழிபாடுகளில் உட்காந்துருக்கீங்களே என்னன்னு கேட்குறாரு. நான் பேசுறதுக்கு அர்த்தம் இருக்கு. விசுவாசிகள் இதுலேருந்து வெளியே வரணும். இந்த நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நாளிகை பார்க்கறது, வருஷம் பார்க்கறது, கிழமை பார்க்கறது, இதுலேருந்து வெளியே வாங்க. நம்முடைய தேவன் இதை காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். இந்த ஜீவனற்ற விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள் இதுக்கெல்லாம் பயந்து நடுங்கி அவங்க நட்சத்திரத்தை பார்த்தா அவங்க வாழ்க்கையை வாழ்றாங்க. நமக்கு ஒரு பெரிய நட்சத்திரம் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் தான் விடிவெளி நட்சத்திரம். அவரோட பெரிய நட்சத்திரம் வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ யூ ஹேவ் டு லுக் அப் டு த ஸ்டார். நாம் அப்படிப்பட்ட அந்த நட்சத்திரத்தை நோக்கி பார்க்கணும். ஜனங்க விசுவாசிகள் கூட, ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கூட நல்ல நேரம் கெட்ட நேரம், இந்த கண்டம் அந்த கண்டம் அதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருங்க. என்ன நீங்க விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கும் விக்கிரகங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். அது செய்யாதீங்க. அந்த பழையசை விட்டுருங்க. அந்த பழைய காரியங்களை கொண்டு வந்து அதனால தான் எனக்கு ஆசீர்வாதம் நம்புனீங்கன்னா இயேசு உங்களுக்காக காரியங்களை செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்கலன்னு அர்த்தம். நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே வந்துட்டேன், அவருடைய காணியாட்சிக்குள்ளே நான் வந்துட்டேன், அவருக்குள்ளே தான் சகல ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே மறைந்திருக்கு. அல்லேலூயா. நான் இதெல்லாம் நம்பிட்டு உட்காந்து நேரத்தை நாளிகையை இன்னைக்கு ரொம்ப வேதனை பாருங்க. கல்யாணத்துக்கு நாள் நட்சத்திரம் இதெல்லாம் உலக மக்களை போல பார்த்துட்டு வரேன். ரொம்ப வேதனை. இப்போ நிறைய பேர் புதுசாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வர்றீங்க, நிறைய முன்னாடி விக்கிரக ஆராதனையிலேருந்து வந்தவங்க இருக்கிறீங்க. நான் உங்களுடைய உணர்ச்சிகளை நான் புண்படுத்தலை. பட் நீங்கள் ஒன்று விசுவாசிக்கணும், உங்களை விட உங்களுடைய சம்பிரதாயங்களை விட வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அந்த பழைய காரியங்களை விட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்?
உங்களை விஸ்தாரமாக்குவார். எஸ். அந்த பழைய அந்த மனிதர்களுடைய செய்கைகள் நமக்கு வேண்டாம். நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். இந்த அயுக்தியமான இந்த செய்கைகள் செய்வதனால நமக்கு எந்த நன்மையும் வராது. இதை ஜனங்கள் விக்கிரகங்களை ஆராதிக்கிறோம், அவருடைய வேதங்கள் சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு அறியாமையில் அவங்க செய்கிறாங்க. அதை நாம் செய்யக்கூடாது. நமக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கு. என்னுடைய தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் என்னை நிறைவாக்குகிறார். அல்ல, நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவருடைய கிருபையினால் என்னை அழைத்தவர் என்னை ஆசீர்வதிக்க மேன்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதில் ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். சிலதில் கல்ச்சரல் திங்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் யூ மஸ்ட் ஹாவ் அ வெரி வெரி குட் நாலேஜ் அபவுட் இந்த கல்ச்சர் என்றைக்கு மத ரீதியாக மாறுகிறது. இது என்றைக்கு பேய்க்கு அடுத்த ஆராதனைகளும் பிசாசுக்கு அடுத்த ஆவிகளுக்கு அடுத்த ஆராதனைகளுக்கு நேரம் நடத்துகிற நேரம் நான் எச்சரிப்பாக இருக்கணும். இது வேண்டாம். இதை விட கர்த்தர் பெரியவர். இந்த நாள், நட்சத்திரம், நாளிகை, வருஷம் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, இதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்முடைய தேவன் காலையிலையும் மதியானத்திலையும் மாலையிலையும் மாறாதவராக இருக்கிறார். ஆமென். எல்லா நாளும் அவருக்கு நல்ல நாள் தான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே கலிகூர்ன மகிழும். செவ்வாய்க்கிழமைனா அது பயந்துராதீங்க. ஐயோ செவ்வாய்க்கிழமை வேணாம், இன்னைக்கு எதுவும் வைக்காதீங்க. ஏன் செவ்வாய்க்கிழமை சாட மாட்டீங்களா? சொல்லுங்க. செவ்வாய்க்கிழமையை பார்த்து சில பேர் சனிக்கிழமை வேண்டாம். சனிலாம் அது அவங்களுக்கு அந்த பழைய இதில் என்னன்னா அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் ஏதோ ஒரு முடிச்சு இருக்குது. அது எதுக்கு பிரதர் வம்புக்கு போவானே, அது வேண்டாம். இன்னைக்கு அம்மாவாசை பிரதர். ஏன் அம்மாவாசைனா என்ன ஆயிரும்? அம்மாவாசையில் பிள்ளைய பிறக்காதா? அன்னைக்கு பிறந்த பிள்ளைக்கு என்ன கதை? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறாதீங்க. அமாவாசை, இது பௌர்ணமி, இது அந்த நாள் இந்த நாள், இதெல்லாம் வேண்டாங்க. கர்த்தர் இவைகளை விட பெரியவர். ஆமென். நீங்கள் அந்த வழக்கங்கள்லேருந்து வெளியே வாருங்கள். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கல்ச்சரல் திங்ஸில் கூட நிறைய தீமைகள் இருக்குது. ரொம்ப வேதனை என்னன்னா, உலக மக்களே அது தீமைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு தவறான எண்ணம்னு சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகள் அதை எவ்வளவு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? தவிர்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் அதை நான் விளக்குறேன், அது வேண்டாம், என் வாழ்க்கையில் வேண்டாம். கர்த்தரை மைமைப்படுத்தாத காரியம் என் வாழ்க்கையில் வேண்டாம். கர்த்தரை உயர்த்தாத காரியம் என் வாழ்க்கையில் வேண்டாம். கர்த்தரை நம்புவதை விட்டு மற்றதை நம்புறது என் வாழ்க்கையில் வேண்டாம். நான் உண்மையே நம்புவேன், உமக்காக நான் பிரிந்து வாழுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் 10:31 அந்த வசனத்தை மட்டும் நான் வாசி முடிச்சிடுறேன். 1 கொரிந்தியர் 10:31 Therefore you eat or drink or whatsoever you do, do it all for the glory of God. ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். And then it says at the same time when you give glory to God, நீங்கள் தேவனுடைய மகிமைக்காக செய்கிற பொழுது give no offense neither to the Jews or to the Gentiles or to the church of God. நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவராய் இருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இது யூதருக்கும் இடரல் கொடுக்கக்கூடாது, கிரேக்கருக்கும் இடரல் கொடுக்கக்கூடாது, கர்த்தருடைய சபைக்கும் என்ன பண்ணக்கூடாதான்? இடரல் கொடுக்கக்கூடாது. Even as I please all men in all things, not seeking my own profit, but the profit of many, that they may be saved. நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லோருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. இது நல்லா ஆழமா வாசித்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். Sometimes I have to satisfy few people, but why I do this is not because they are going to bring some blessing to me, because I want people to be saved through that. சில வேளைகளிலே சிலரை பிரியப்படுத்தும்படி நான் நடக்க வேண்டியது இருக்கிறது. அதை நான் ஏன் செய்கிறேன்? அதனால எனக்கு ஒரு சுய பிரயோஜனம் உண்டாயிருக்கும் என்பதற்காக அல்ல, எப்படி ஆயிலும் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்கிறேன். அந்த நோக்கத்தை நீங்க மறந்துடவே கூடாது. இவைகளால் நான் நன்மை பெறுகிறதில்லை, இவைகள் மூலமாய் நான் சிலரை ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? முடிவில் தேவனுக்கு மகிமையாய் மாத்திரம் காரியங்களை செய்கிறேன். தேவனுக்கு மகிமையை கொண்டு வராத ஒரு காரியம் அது வேண்டாம். அதை என் வாழ்க்கையை விட்டு நான் அகற்றுறேன். அந்த ஜனங்களை விட்டு பிரிந்து வர்றேன். தேவனே என்னை எல்லையை விரிவாக்கும். எத்தனை பேர் ஆண்டு உங்கள் எல்லையை விரிவாக்குன்னு விரும்புகிறீங்க? ஆமென். இந்த 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது, enlarge my heart. என் இருதயத்தை விரிவாக்க ஆண்டவரே, இன்னும் அதிகமாக விசுவாசிக்க என் இருதயத்தை விரிவாக்கும். Number 2, what should I do? நான் இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? Lord, I want to enlarge my steps. ஆண்டவரே, என்னுடைய வழிகளை நீர் அகலமாக்கும். And therefore I'll give up fighting. அதனால நான் என்ன செய்ய போறேன்? என் சண்டைகளை விட்டு விட போறேன்.
Number 3, I will trust you when I go through stressful lifestyles. நான் நெருக்கமுள்ள வாழ்க்கையினுடைய அந்த பகுதிகளுக்குள்ளே போனாலும் கூட நான் உண்மையே நம்பி இருப்பேன். Number 4, நான்காவது, I will live a separated life. ஆண்டவரே நான் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவேன். நிறைய பேர் நிறைய கேள்விகள் வச்சிருக்கலாம். பாஸ்டர் இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, இது பண்ணா என்ன தப்பு. நிறைய பேர் உடனே வாக்குவாதம் தூக்கிட்டு வராதிங்க. அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவாக சொன்னார். அதாவது ஒரு புருஷன் நீளமான முடியை வச்சிருக்கிறது அவனுக்கு அவலட்சணமாக இருக்கும் அப்படிலாம் பேசிட்டு சொன்னார். இதை பற்றி யாருக்காவது வாக்குவாதம் பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கும் சபைக்கும் என்ன இல்லை, வாக்குவாதம் பண்ணுற வழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. வாக்குவாதம் பண்ணால் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நாம் ஒன்றை கவனிக்கணும், நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும், அவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும், அவருக்கு உகந்ததை நான் செய்ய வேண்டும். அதை செய்யும்படி எனக்குள்ளே தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவரும் அவர் எழுதி கொடுத்த வேத வசனமும் எனக்கு போதிக்கிறது. அந்த போதகத்தின்படி நாம் நடப்போமானால் தேவனுக்கு பிரியமானது என்னதென்று பறித்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிப்போமா, கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இது நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம். யாபேஸ் ஜெபித்ததை தேவன் கொடுத்தது மாத்திரமல்ல, தேவன் நம்மை வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருக பண்ணுகிறதுக்கு தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அது வாக்கு தத்தம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ இடங்கொண்டு பெருகுவாய், தடை செய்யாதே என்று இருக்கு. இப்போ தடை யார் தான் கேட்டிங்கன்னா தேவன் அல்ல, பிசாசு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்லை. யார் வாக்கு தத்தங்களை பெறுகிறார்களோ அவர்கள்தான் தடையாக இருக்கிறார். தேவன் என்னை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு யாரும் தடை செய்ய முடியாது. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீ தடை செய்யாத. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கையிலே தான் தடை செய்கிற சக்தியும் இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணுற சக்தியும் இருக்குது. நீங்கள் விரும்பினால் தடைகள் நீங்கும், நீங்கள் விரும்பினால் நீங்களே தடையாக நின்று கொண்டிருக்கலாம். அதனால் உங்களை நீங்களே இன்றைக்கு தீர்மானித்து கொள்ளணும். ஆண்டவரே, நான் வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெறுகிறது என் ஜெபம் மாத்திரம் அல்ல, அது உம்முடைய சித்தம், அது உம்முடைய நோக்கம், அது உம்முடைய திட்டம். அதுக்கு தான் என்னை அழைச்சிருக்கிறீரே. அன்றைக்கு ஆதாமை ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்த பொழுது, நீங்கள் பலுகுங்கள், நீங்கள் பெருகுங்கள், நீங்கள் நிரப்புங்கள் என்று சொன்னார். தேவன் நம்மை அழைத்ததே ஒரு பலுகுதலுக்கும் பெருகுதலுக்கும் தான். நம்மை விரிவாக்கத்துக்கு தான் தேவன் அழைச்சிருக்கிறார். அதுக்கு தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நெருக்கத்தில் இருக்கிற நம்மை விசாலத்தில் நிறுத்துவதற்கு தேவன் அழைத்திருக்கிறார், தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு நாமே தடையாக இல்லாதபடி, ஆண்டவரே, நான் என்னுடைய வாசல் இன்றைக்கு திறந்து வைக்கிறேன். ஆண்டவரே, வாசல் நிலைகளை உயர்த்தி நடவுங்கள், மைமேன் ராஜா உள்ளே பிரவேசிக்கிறார் என்று எழுதிக்கிறது போல நம்முடைய வாசல்களை நாம் திறந்து வைப்போம். நம்முடைய விசுவாசத்தை கட்டவிழ்த்து விடுவோம். நம்முடைய வாக்குவாதங்களை விலக்கி, பகைகளை வைராக்கியங்களை நாம் விலக்கி, ஆண்டவரே, உம்முடைய விரிவாக்கம் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஊழியத்தில், என் குடும்பத்தில் நிறைவேற கர்த்தர் உதவி செய். அந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே யோசேப்பு எகிப்திலே தனக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு பெயர் வைத்தான். முதல் மகன் மனாசேக்கு 41ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலே, என்னுடைய தகப்பன் வீட்டினுடைய வருத்தம் யாவையும் எல்லா காரியங்களையும் நான் மறக்கும்படி தேவன் செய்தார். முதலாவது தேவன் 51ஆம் வசனம் மறக்கும்படி செய்தார். அடுத்த வசனம் வாசிங்கன்னா, சிறுமை அனுபவித்த தேசத்திலே தேவன் என்னை பலுகும்படி பண்ணினார் என்று சொல்லி எப்ராஹிம் என்று பெயர் வச்சான். ஆண்டவர் நமக்கு இந்த 2 ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார்.
தகப்பன் வீட்டில் அனுபவித்த வேதனை, சிறுமை, கஷ்டம், கண்ணீர் இவைகளெல்லாம் மறக்கணும். விட்டுறதில்லை, மன்னிக்கிறதில்ல, மறக்கணும். இந்த கசப்புகளை, வைராக்கியங்களை, விரோதங்களை வச்சுட்டு என் எல்லையை விஸ்தாரமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு நாள் விஸ்தாரம் வராது. கர்த்தர் நம்மை விஸ்தரிக்கணுமானா மறக்க வேண்டியதை மறக்கணும். நம்மை புண்படுத்தினவர்கள், வேதனைப்படுத்தினவர்கள், வருத்தப்படுத்தினவர்கள் இதையெல்லாம் மறக்கணும். அன்றைக்கு அந்த ஏசா யாக்கோபிட்ட தாய் சொன்னாள், உன் அண்ணன் ஈசாக்கு ஏசா எல்லாத்தையும் மறந்துடுவான், மறந்த பிறகு நான் உன்னை கூப்பிட்டுக்கிறேன். 20 வருஷம் கழித்து யாக்கோபு வந்தபோது யாக்கோபு தான் செய்ததை மறக்கலை, ஆனால் ஏசா செய்யப்பட்டதை மறந்துட்டான். நான் சொல்லுவேன், நமக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினவங்க, நமக்கு விரோதமாக குற்றம் பண்ணினவங்க மறக்க மாட்டாங்க. ஆனால் யார் நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும் நீங்கள் மறந்துடுங்க. நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதை தேவன் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த ஆறாலே நீங்கள் தீர்மானிங்க, ஆண்டவரே நான் தடை செய்ய மாட்டேப்பா, என் வாசலை நான் திறந்து வைக்கிறேன், உங்களுடைய விரிவாக்கத்தின் ஆசீர்வாதம் இன்றைக்கு இறங்கட்டும். நான் எதையாயிலும் மறக்க வேண்டியதை மறக்காமல் வைராக்கியத்தையும் விரோதத்தையும் கசப்புகளையும் என் உள்ளத்தில் நான் மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன்னா இன்றைக்கு அவைகளை எல்லாம் தூக்கி குழி தோண்டி புதைச்சிட்டு, ஆண்டவரே நான் இன்றைக்கு ஒரு புதிய விதத்தில் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து, ஆண்டவரே நான் என் தகப்பன் வீட்டிலே உள்ளது எல்லாவற்றையும் நான் மறந்தேன் என்று சொல்ல வருவீர்களானால் அடுத்த அனுபவம் இருக்கிறது. சிறுமைப்பட்ட தேசத்தில், நீ அவமானப்பட்ட தேசத்தில், நீ துன்பம் அனுபவித்த தேசத்தில், நீ குறைவு அனுபவித்த தேசத்தில், அதே தேசத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதித்து அவர்களுக்கு முன்பதாக தேவன் உன்னை உயர்த்தி, அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எங்களை விரிவாக்க சித்தம் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அது தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற இங்கேயும் தூரத்திலே பார்த்து கொண்டிருக்க மக்களுடைய வாழ்க்கையிலேயும் பூரணமாய் எங்களுடைய விரிவாக்க நிறைவேறுவதற்கு எங்கள் தேவன் எல்லாவற்றிலும் கிரியை செய்து நாங்கள் மறக்க வேண்டியவைகளை மறந்து, நாங்கள் விசுவாசிக்க வேண்டியவைகளை விசுவாசித்து, நெருக்கங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே வைராக்கியங்கள் விரோதங்களை அகற்றி இந்த உலக காரியங்கள் எல்லாம் வழக்கத்தை எல்லாம் தூக்கி தூர எறிந்து விட்டு எங்களை முற்றிலும் பரிசுத்தவான்களாக கைகளை உயர்த்தி உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.